நவ் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின். இப்போ கேபிட்டல் கெயின் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு சின்னதா ஒரு ஓவர் வியூ தெரியும். என்னன்னா அது கேபிட்டல் அசெட்டா இருக்கணும், அண்ட் தென் அது டிரான்ஸ்ஃபரா இருக்கணும், அதுக்கு ஒரு கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணிருக்கணும். பிளஸ் வந்து அது ஷார்ட் டர்மா நான் எப்படி பிரிப்பேன்னு எனக்கு தெரியும், பிளஸ் அது லாங் டர்மா நான் எப்படி பிரிப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நடுவில் அந்த டிரான்ஸ்ஃபர்னு ஒன்று படிச்சோம். அந்த டிரான்ஸ்ஃபர்ல எது எதெல்லாம் சேரும், எது எதெல்லாம் சேராது, அது எப்படி பிஜிபிபில எஃபெக்ட் காட்டுது, அது எப்படி கேபிட்டல் கெயின்ல எஃபெக்ட் காட்டுது, இன்கேஸ் அது ரெண்டுத்துலயும் வரலாம் அது எப்படி ஐஎஃப்ஓஎஸ்க்கு போகும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபுல் ஃபோக்கஸ்டா, அதாவது இப்போ அது எங்கெங்க போகும், எப்படி எப்படிலாம் பிரியும் அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன டேர்ம்ஸ்க்கான டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இன் கேஸ் திஸ் ஓகே ஸ்டாக், தென் இட் வில் பிகம்ஸ் அண்டர் பிஜிபிபி. ஓகே, இன் கேஸ் திஸ் யா திஸ் இஸ் கெயின், இட்ஸ் நாட் அ ப்ராஃபிட், தென் இட்ஸ் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் கெயின். இந்த மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் தென் இதுக்கான டெஃபினிஷன், அது எந்த ஹெட் கீழே போகும் அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ ஃபுல் ஃபோக்கஸ்டா கேபிட்டல் கெயினை மட்டும் நம்ம எப்படி கம்ப்யூட் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த செக்ஷன் 48. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சேல் கன்சிடரேஷன், ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். ஓகே, இங்க எழுத முடியல. சேல் கன்சிடரேஷன். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம சேல் பண்றோம் இல்லையா, அந்த வேல்யூ எடுத்து போட்டுக்க போறோம். ஃபுல் வேல்யூ, நாட் அ பார்ஷியல் வேல்யூ, ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். அதுல இருந்து எக்ஸ்பென்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர், அதாவது இப்போ நான் ஒரு ஒரு விஷயத்த நான் பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் லேண்டை விற்கிறேன் அப்படின்னா, நான் டைரக்டா போய் வித்திருக்க முடியாது. அதுக்கு நடுவுல வேற யாருன்னா ஒரு இன்டர்மீடியேட்டர் வச்சிருப்பேன், புரோக்கர் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்பேன். ஒரு புரோக்கரை வச்சு அவரை வச்சு நான் சேல் பண்ணுவேன். அப்ப அந்த புரோக்கருக்கு நான் ஒரு கமிஷனோ இல்ல சர்டன் ஏதோ ஒன்று கொடுப்பேன் இல்லையா, அது எனக்கான எக்ஸ்பென்ஸ் தானே. எதுக்கான எக்ஸ்பென்ஸ் அது? நான் என்னோட ஒரு விஷயத்த விற்கிறேன், அதை இவரை வச்சு விற்கிறேன் அப்படின்னா, அப்ப நான் அவருக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறேன். அது ஒரு எக்ஸ்பென்ஸ் எனக்கு. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸை நான் லிஸ்ட் பண்ணணும். அதை பண்ணாதான் எனக்கு நெட் சேல் கன்சிடரேஷன் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, தட் இஸ் யுவர் நெட் சேல் கன்சிடரேஷன் மேக்ஸிமம். ஓகே, ஸோ அதுல இருந்து நான் என்ன லிஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் அக்விசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் ஆஃப் அக்விசேஷன் இஸ் நத்திங், நம்ம எவ்வளவுக்கு அக்வயர் பண்ணிருக்கோம் அந்த லேண்டை அப்படின்றது. அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா இன் பிட்வீன்ல நம்ம அந்த அசெட்ல ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருப்போம். சொல்றேன் அது என்னன்னு நான் சொல்றேன், இப்போ எழுதுறேன். ஓகே, அதுல எதனா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருப்போம், அதையும் நம்ம லிஸ்ட் பண்ணிருப்போம். அதுல கிடைக்கிறது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அதுல கிடைக்கிறது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதுல இருந்து டிடக்ஷன்ஸ் நம்ம மைனஸ் பண்ணுவோம். இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா பார்ப்போம் டிடக்ஷன்ஸ். ஓகே, 54B DGGA. ஓகே, ஸோ இதை நான் எப்படி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த BDGGA அப்படின்றது ரொம்ப சிலப்புண தளமா தான் இருக்கும். பட் ஆனா அதுதான் உண்மை. பிடி பிடிச்சா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் படுத்துப்போம். ஸோ BDG கவர்மெண்ட் GA ஆஸ்பத்திரி ஏ அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ இதான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்கான டிடக்ஷன்ஸ்க்கான செக்ஷன்ஸ் 54 BDGGA. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம டிடக்ஷன்ஸ் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, தென் யூ காட் அ டாக்ஸபிள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ இப்போ இதுல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, சேல் கன்சிடரேஷன். சேல் கன்சிடரேஷன் இஸ் நத்திங் ஆஸ் பர் அவர் எக்ஸாம்பிள். லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சரி, ஓகே, ஒரு ஒரு நான் பில்டிங் ஒன்று வைக்கிறேன்னு வச்சுக்கோப்பா. ரெசிடென்ஷியல் பில்டிங் நான் வைக்கிறேன்பா. ஓகேவா? ஸோ பில்டிங் வந்து 2012 வாங்கியிருக்கோம். ஒரு 15 லேக்ஸ்பா. 2015 நான் வந்து பில்டிங்ல வந்து அடிஷ்னலா ஒரு ஃப்ளோர் கட்டுறேன். அடிஷ்னல் ஃப்ளோர் பில்டு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா இருக்குப்பா. ஓகேவா? 2012 வச்சா 3 வருஷம் ஆயிடுதா? சரி, 2013 வச்சுக்கிறேன். ஓகே, 2013. ஓகேவா? ஸோ 2014 நான் வந்து சேல் பண்ணிட்டேன். எவ்வளோக்கு சேல் பண்றேன் அப்படின்னா, 20 லேக்ஸுக்கு சேல் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்னா அது என்ன கிரைட்டீரியால வந்து விழுகுது? லேண்ட் அண்ட் பில்டிங், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட் டேர்மா லாங் டேர்ம் அப்படின்னு நம்ம அதை செக்ரிகேட் பண்ணுவோம் இல்லையா? அதுல எதுல வந்து விழுகுது? ஸோ புக்ல பாருங்க, 24 மந்த்ஸ்ல விழுகுது இல்லையா? சி ஹியர். ஸோ ஈக்விட்டி ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா 24 மந்த்ஸ்க்குள்ள இருக்கு அப்படின்னா அது என்னது? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா லாஸான்றது அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டலா? ஸோ இப்போ இது என்னன்னா 2012 வாங்கி 2014 நான் வித்துறேன். ஓகே, எக்ஸாக்டா ஐ அசியூம் தட் 2 இயர்ஸ்
2 இயர்ஸ்னா 24 மந்த்க்குள்ள இருக்கு, லெஸ் தென் 2 இயர்ஸ் அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ லெஸ் தென் 2 இயர்ஸ்னா இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஆர் லாஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஷார்ட் டேர்ம் கேபிட்டலா இருக்கும் போது கெயினா இருக்கும் போது இல்லை லாஸா இருக்கும் போது. ஸோ ஆப்வியஸா வந்து அப்போ சேல் கன்சிடரேஷன் இங்க எவ்வளவு வரும் அப்படின்னா 15 lakhs. இதுல ஏதாவது brokerage நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேனா? இன்க்ளூட் பண்ணல. மேபி நான் இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா நான் இதை விற்கும் போது எனக்கு brokerage வந்து 2%, சேலிங் வேல்யூல 2% அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இங்க நான் டைரக்டா வந்து ஒரு 50,000 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ brokerage ஒரு 50,000 நான் மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 14,50,000. திஸ் இஸ் மை நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன். நெட் சேல் கன்சிடரேஷன்ல இருந்து அடுத்து நாம என்ன மைனஸ் பண்ணணும்னு பார்த்தோம்? COA, which is your cost of acquisition. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எவ்வளோ? இதுதான் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். 20 லட்சத்துக்கு விற்கிறேனா? 15 லட்சம் போட்டிருக்கேன் பாரு. 20 lakhs தானே சேல் பண்றோம். சேல் வேல்யூ 20 lakhs. இப்போ இங்க 19 lakhs 50,000 வரணும். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இது. ஸோ அப்போ இங்க 15 lakhsனு வரும். அது போக காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணிருக்கேன்? COI, காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இம்ப்ரூவ்மெண்ட்னா இங்க அடிஷனலா ஒரு ஃப்ளோர் ஒன்னு கட்டினேன் இல்லையா, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மாடி ஒன்னு கட்டினேன் இல்லையா, அதுக்கு எவ்வளவு இருக்கு? எனக்கு ஒரு 2 lakhs ஆயிருக்கு. ஸோ அந்த 2 lakhs நான் இங்க மைனஸ் பண்ணிப்பேன். ஸோ மொத்தமா வந்து இப்போ 17 lakhs நான் மைனஸ் பண்ணோம். இதுல 19 lakhs 50,000ல. அப்போ 2,50,000. கரெக்டா? 17 lakh 50, 18, 19, 50. Okay, done. So this is your short term capital gain. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ 2,50,000 எப்படி வந்துச்சுன்னு. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குமான மீனிங் புரிஞ்சுதா? ஸோ நடுவில் நம்ம எதனா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருப்போம். அது இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் தானா அப்படின்னு கேட்டா வேற வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஜுவல்லரி வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ காமனா ஒரு ஜுவல் செட் ஏதோ ஒன்று வாங்கிருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் ஓகே. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அதுக்கு எவ்வளோ, அது விற்கும் போது நம்ம பாத்துக்கலாம். அந்த ஜுவல்லரி வாங்கிட்டு ஒரு 1 year or 2 yearsக்கு அப்புறம் நீங்க அதுல வந்து அடிஷனலா ஒரு டைமண்டை ஃபிக்ஸ் பண்றீங்க அந்த அந்த ஜுவல்லரியிலே, இல்ல அதை உருக்கி வேற ஏதாவது சம்திங் அதை இம்ப்ரூவ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தட் வில் பி கன்சிடர் அஸ் இம்ப்ரூவ்மெண்ட். பட் இந்த பாலிஷ் பண்றது இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ல வந்து சேராது. ஓகேவா? அதாவது அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதுக்கே ஒரு டெஃபினேஷன் இருக்கும். என்னன்னா அது வந்து அதோட 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 தன்மையை ஒரு ஸ்டெப் மேல பண்ணிருக்கணும். அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். விச் மீன்ஸ் இப்போ அதை வாங்கியிருக்கோம் ஒரு விலைக்கு அப்படின்னா அதுல இருந்து அது ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்புக்கு அது இம்ப்ரூவ் ஆயிருக்கணும் அதுவாவே. இப்போ பாலிஷ் பண்ணோம் அப்படின்னா அது சும்மா பல இருக்கே தவிர பல இருக்குன்றதுக்காக அதை எக்ஸ்ட்ரா 1 லட்சத்துக்கு விற்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஓகேவா? ஸோ அதை ஜஸ்ட் சுத்தம் பண்ணி வைக்கிறோம், அவ்வளவுதான். இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா அது அதோட லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கணும். அதோட அதோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். தட் இஸ் ஒன்லி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடிஷனலா நாங்க சின்னதா பண்ணது, இந்த வீடு ரெனோவேஷன் பண்றேன், ரிப்பேர் பண்றேன், அந்த மாதிரிலாம் ரிப்பேர் பண்ணி இந்த பேட்ச் ஒர்க் பார்த்தது, இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்னு கேட்டா இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அந்த அந்த அதோட லெவல் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கணும். தென் ஒன்லி இட்ஸ் கன்சிடர் அஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதர்வைஸ் இட்ஸ் நாட் கன்சிடர் அஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ அது ஒரு டெஃபினிஷன் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கால்குலேஷன். இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கால்குலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்டா சேம் தான். மேல என்ன பார்த்தோமோ அதே தான். ஓகே, நம்ம வந்து ஷார்ட் டேர்ம்க்கு என்ன பார்த்தோமோ அதேதான். பட் இந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனும் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிருப்போம். அது என்ன இண்டெக்ஸ்டு அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அது போக டிடக்ஷன் வந்து மேல என்னென்ன டிடக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம்? 54B D GGA அதுல வந்து B D காமனா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இசியும் எஃப்ஓ மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இந்த இசி எஃப் ஈஸியா எஃப் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஈஸி, அதாவது ஈஸியா எஃப் ஞாபகம் வச்சு இந்த மாதிரி தான் படிச்சேன். ஆக்சுவலா நான் மெமரைஸ் பண்ணும் போது அப்படிதான் படிச்சோம். ஓகே, சோ மேல படிச்சது பிடி ஜிஜி ஜிஏ, அதுக்கு ஒரு ஷார்ட் கட் பிளஸ் பிடி வந்துடும். ஈஸியா எஃப் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது லாங் டேர்ம்க்கு, அது ஷார்ட் டேர்ம்க்கு. ஸோ திஸ் ஆர் த டிடக்ஷன்ஸ். பட் இதுக்கப்புறம் ஒரு சில டிடக்ஷன்ஸ் இருக்கு, அடிஷனலா ஆட் ஆகும். ஸோ அது நம்ம டிடக்ஷன்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபார் டைம் பீயிங் ஷார்ட் டேர்ம்க்கு இது, லாங் டேர்ம்க்கு இது. ஓகேவா? ஸோ இப்போ இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் போறதுக்கு பிஃபோரா உங்க புக்ல இருக்கக்கூடிய ஏதாவது சம்ஸ் பார்த்துட்டு ஒரு so here they are given the definitions. Sale consideration என்ன, consideration installment இருந்தா என்ன,
கன்சிடரேஷன் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னும் போது பாருங்க, இன்ஸ்டால்மெண்ட்னா இப்போ நம்ம வந்து உங்களுக்கே தெரியும், ஹையர் சிஸ்டம், ஹையர் என்னடா அது, இஎம்ஐ மாதிரி. ஓகே. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறோம் அப்படின்னும் போது சேல் கன்சிடரேஷன் பல்கா கொடுக்குமான்னு கேட்டா கிடையாது, கம்மி கம்மியா கொடுப்போம். அந்த மாதிரியான கேஸ்ல இன்கேஸ் கன்சிடரேஷன் இஸ் ரிசீவபிள் இன்ஸ்டால்மெண்ட் இன் டிஃபரெண்ட் இயர், த என்டையர் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் ஷல் பி டாக்ஸபிள் இன் த இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர், விச் மீன்ஸ் சார் இப்போ நான் வந்து இஎம்ஐல ஏதோ ஒரு பொருளை வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து 2016ல வாங்கியிருக்கேன், 4 வருஷத்துக்கு இஎம்ஐ போட்டிருக்கேன், 2020 வரைக்கும் போகுது அப்படின்னா, ஹையர் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பதான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் நடக்கும், மொத்தமா அந்த அசெட் வேல்யூ எப்போ டிரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படின்னா 2020ல தான் மொத்தமா டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இது படிச்சிட்டு இருக்கீங்களா? பினான்சியல் அக்கௌண்டிங்ல உங்களுக்கு வரும் இது. இருக்கா? பினான்சியல் அக்கௌண்டிங் ஹையர் பர்ச்சேஸ் இருக்கு இல்லையா? பாத்தீங்களா? நடத்துட்டாங்களா இல்ல என்ன இப்பதான் போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கா? ஓகே. ஸோ ஹையர் பர்ச்சேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி, அதாவது இந்த இந்த இயர்ல நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னா 2020 தான் அந்த அசெட் வந்து மொத்தமா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பிளஸ் ஹையர் பர்ச்சேஸ் இன்னொன்னு இருக்கும். ஹையர் பர்ச்சேஸ் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஒரு ரெண்டுத்துக்கும் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹையர் பர்ச்சேஸ் இன்னொன்னு என்ன? இன்ஸ்டால்மெண்ட். என்னது? லீஸ் ஹையர் பர்ச்சேஸ் அந்த மாதிரி தானே? லீஸ் ஒன்று. லீஸ் வந்து நம்ம அசெட் டிரான்ஸ்ஃபரே ஆகாது, ஜஸ்ட் லீஸ் அதை அப்படியே விட்டுருவோம். பட் ஹையர் பர்ச்சேஸ் இன்னொன்னு என்னன்னு தெரியலையே, ஒரு நிமிஷம். கன்சைன்மென்ட்டானா? இல்லடாமா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே உங்க புக்லயே டெஃபினிஷன்ஸும் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் புக் இந்த புக் இருக்கு. காம்பன்சி இந்த மாதிரி ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் தான். இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு இல்லையா? ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம் தான் இருக்கு. டாபிக் நேமிங் ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சேல் இருக்கு. அதுதான் ஹையர் பர்ச்சேஸ் வேற, இன்ஸ்டால்மெண்ட் வேற அப்படின்ற மாதிரி டெஃபினிஷன் கொடுத்துருப்போம். அது இருக்கா? ஹையர் பர்ச்சேஸ் விசஸ் இன்ஸ்டால்மெண்ட் அந்த மாதிரி. Interest, insurance, higher purchase, calculation of interest. higher purchase இப்படி படிச்சு வச்சிருக்கேனே. அதோட டிஃபரன்ஸ் இருக்குங்க. அதோட டிஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ்ல வந்து அசெட் டிரான்ஸ்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ்ல கடைசியா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா இன்ஸ்டால்மெண்ட்ல முதலே அசெட் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும், காசு மட்டும் நம்ம அப்போ கட்டுவோம். அதுதானே டிஃபரன்ஸ் இருக்கு ஹையர் பர்ச்சேஸ்க்கும் இன்ஸ்டால்மெண்ட்க்கும். விச் மீன்ஸ் ஹையர் பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2020ல தான் அசெட் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபரே ஆகும். இன்ஸ்டால்மெண்ட்ல 2020லே அசெட் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகேவா? கரெக்டா இருக்கா டெஃபினிஷன்? ஹையர் பர்ச்சேஸ்க்கு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் இது மட்டும் இல்ல மாத்தி வருதா? இல்ல, நான் கரெக்டா இருக்குங்க. சோ அப்போ இப்போ இந்த இடத்துல வந்து கன்சிடரேஷன் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னும் போது அசெட் அப்போ வாங்குறப்பவே அப்போ 2016லேயே வந்து அசெட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்போ அசெட் அப்பவே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா தென் என்டையர் அமௌண்ட்டுமே, என்னதான் நீங்க 2017ல ஒரு அமௌண்ட், 2018ல ஒன்று, 2019ல ஒன்று, 2020ல ஒன்று கட்டினீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு என்டையர் அமௌண்ட்டுமே 2016லேயே வந்து டாக்ஸபிள் ஆயிடும். விச் மீன்ஸ் கேபிட்டல் கெயினா வந்து அங்க வந்து டாக்ஸபிள் பண்ணிடுவோம். ஆனா இன் கேஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம், ஹையர் பர்ச்சேஸ்னா அதாவது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சேல் பண்றீங்க, வாங்குறவனுக்கு அது ஹையர் பர்ச்சேஸ். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சேல் பண்றீங்க, வாங்குறவனுக்கு அது இன்ஸ்டால்மெண்ட். ஓகேவா? நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல ரிசீவ் பண்றீங்க, நீங்க ஹையர் பர்ச்சேஸ் அந்த இது கண்டர்ல நீங்க ரிசீவ் பண்றீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்கடா. ஹையர் பர்ச்சேஸ்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணல, நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கேபிட்டல் கெயினே ரைஸ் ஆகாது. ஸோ இந்த ஒரு கொஞ்சம் இந்த ஒரு மைண்ட் ப்ராசஸ் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நம்ம இது படிக்கிறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிக்க கூடாது, ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிக்கணும். அந்த பாயிண்ட்ல போய் யோசிச்சீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது, எங்க கெயினே காணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணா என் கையில இருந்து காசு தானே போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அப்படின்னும் போது ஒருத்தர் செல்லர் இருக்கணும்ல. பையர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது ஹையர் பர்ச்சேஸ், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது சேல், ஹையர் சேல். ஓகேவா?
அதே மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறோம் அப்படின்னா, இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா வாங்குறோம். ஏன்னா நம்மளுக்கு ஏன் ஏன் வந்து இது அப்படி வரமாட்டேங்குது அப்படின்னா, நம்ம எப்பவுமே வாங்கியே பழகிட்டோம். இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி பழகிட்டோம், ஹையர் பர்ச்சேஸ்ல வாங்கி பழகிட்டோம், இஎம்ஐல வாங்கி பழகிட்டோம். நம்ம என்னைக்காவது வித்திருக்குமா? நம்ம ஏதாவது வித்திருக்குமா? இல்ல நம்ம வீட்ல ஏதாவது ஹையர் பர்ச்சேஸ்ல வித்திருக்காங்களா? நம்ம வீட்ல அந்த மாதிரி பிசினஸ் பண்றாங்களா அப்படிங்கிற மேபி ஒரு சிலர் வீட்ல பண்ணலாம். பட் மத்தவங்க வீட்ல எல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பண்ணி பழகினது இல்ல. சோ அதனால பேசும்போது அந்த பேசுற வாக்கியமே அப்படித்தானே இருக்கு. சோ அதனால வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறோம் அப்படின்னா பையர் நம்பர் செல்லருக்கு தான் அது கேபிட்டல் கெயினா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க வாங்குறீங்க, ஒருத்தன் சேல் பண்ணுவான் இல்லையா? இன்ஸ்டால்மெண்ட் செல்லர். சோ இவனுக்கு தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? கேபிட்டல் கெயின் வருதா இல்லையான்னு இந்த செல்லருக்கு தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ அந்த டேர்ம் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்புறம் ஹையர் பர்ச்சேஸ்னா நான் பர்ச்சேஸ் தானே நான் பண்றோம், எங்க நான் பர்ச்சேஸ்ல என் காசு தான் நான் வெளியே போகுது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஓகே, சோ இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல இருந்தா அது எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கான். அதே இயர்ல டாக்ஸபிள் ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுற அதே இயர்ல. ஓகேவா? தென் fair market value will be deemed to be full value of consideration in case certain cases 50D. சில கேசஸ்லாம் வந்து பாருங்க, இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா? ஆனா லாஸ்ட் கிளாஸ்ல யாரோ ஒருத்தர் கேட்டீங்க, இப்போ லேண்ட் நான் வந்து சிவஸ்ரீல இருந்து சிவஸ்ரீ என்டர்பிரைசஸ் சேஞ்ச் பண்ணா என்னோட விருப்பத்துக்கு நான் மாத்திப்பேன்ல. இப்போ ஒரு 10 லட்ச ரூபா ஒரு லேண்ட்னா நான் 2 லட்ச ரூபாய்க்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்ல, கம்மி ரேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்ல, அந்த மாதிரி கேட்டீங்க இல்லையா? அந்த கேஸுக்கு தான் இது ஃபேர் வேல்யூ. சில கேசஸ்ல டீம் டு பி ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் where the consideration received or occurring as a result on transfer of capital asset by the assessee is not ascertainable or cannot be determined. அதாவது அது அசர்டைன் பண்ண முடியல, டிட்டர்மைனே பண்ண முடியல, அதோட வேல்யூ எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் then for the purpose of computing income chargeable to the tax as capital gain, the fair market value, okay, the star is here. fair market value என்ன நீங்க கொடுத்துருக்கான். fair market value means price the capital asset would ordinarily fetch on the sales of open market or relevant date at the which such price are not ascertainable. The price may be determined in accordance with the rules made by under this act. So இந்த ஆக்ட்லயே சில ரூல்ஸ் வந்து மேக் பண்ணிருப்பாங்க. அந்த fair market value எப்படி எடுக்கணும் ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ அந்த ரூல்ஸ் படி நீங்க வந்து உங்களால அசர்டைன் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில், உங்களால அந்த அசெட்டோட வேல்யூவை அசர்டைன் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, தென் of the state asset on the date of transaction shall be deemed to be full value of consideration. Okay, that is something cool. So fair market value உங்களால அசர்டைன் பண்ண முடியாத ஏரியால நீங்க fair market value சூஸ் பண்ணி எடுத்துப்பீங்க. முடிஞ்சா? This is all about your sale consideration up to this point. Next expense. என்ன எக்ஸ்பென்ஸா இருக்கும் நான் சொன்னேன், brokerage இருக்கலாம், கமிஷன் இருக்கலாம், செக்யூரிங் பையருக்கு, இல்ல ஸ்டாம்ப், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, வெண்டார், டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் எக்ஸெட்ரா. இட் ரிடியூஸ் ஃப்ரம் சேல்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன் ஆஃப் த தென் யூ கெட் அ நெட் சேல் கன்சிடரேஷன். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் என்னவா வேணா இருக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா? சரி, ஓகே. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் இல்லையா? இப்போ லேண்ட் ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் தானே. அந்த எக்ஸ்பென்ஸ், டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நோட் expenditure must be necessary to affect the transaction and should not be vague, which means அது வந்து அந்த அந்த டிரான்சாக்ஷனுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கணும், வேகா இருக்கக்கூடாது. அது ஏதோ பண்ணோம் அந்த மாதிரி வந்து என்னன்னே இல்லாம அப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா? சோ நம்ம பண்ணக்கூடிய அந்த டிரான்சாக்ஷனுக்கு ரிலேட்டடா இருக்கணும். இப்போ ஒரு லேண்ட் விற்கிறோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மிஸ் கம்பல்சரி மஸ்டா இருக்கணும். ஓகேவா? ஏதோ பண்ணிட்டு இதுதான் அது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஒன் செகண்ட். கேஸ் வருதா? ஓகே, expenditure on transfer may be incurred period to or after completion of transfer. ஓகே, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பீரியடாவும் நடக்கலாம் இல்ல ஆஃப்டராவும் இருக்கலாம். ஆப்வியஸா அது வந்து தெரிஞ்சதுதான். லைக் வந்து இப்போ பிஃபோரா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் மாத்துறது, இல்லைன்னா நம்மளுக்காக தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாரு புரோக்கர், அவருக்கு பிஃபோரா ஓகே இந்த இவ்வளவு அமௌண்ட் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது பிஃபோரா ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதாவது நம்ம சேல் பண்ணதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, நீங்க எப்படி இதை மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது. பீரியடாவும் நடந்திருக்கலாம் அந்த எக்ஸ்பென்ஸ். ஓகே, அது செகண்ட் பாயிண்ட். சி பாயிண்ட், if expenditure has been allowed as a deduction under any other heads of the income, then the same cannot be claimed as deduction in 48. In case அந்த டிடக்ஷன் வந்து நீங்க வேற ஏதாவது ஹெட்ல எடுத்திருக்கீங்க, இப்போ இதுலயே இப்போ இன்னும் 4 ஹெட் இருக்கு இல்லையா? பிஜிபிபில மோஸ்ட்லி எடுக்க முடியும். ஐஎஃப்ஓஎஸ் மேபி டவுட் தான். ஐஎஃப்ஓஎஸ் மோஸ்ட்லி பிஜிபிபி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிஜிபிபில எடுத்துட்டீங்க அப்படின்னா then you cannot claim the deductions இந்த 48ல எடுக்க முடியாது. ஓகேவா? சோ எல்லா இடத்துலயும் இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடக்ஷன்ஸும் சரி, எக்ஸம்ஷன் ஆல்வேஸ் எக்ஸம்ஷன். டிடக்ஷன்ஸ் வந்து
ஒரு இடத்துல நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது இன்னொரு இடத்துல எடுத்துக்கவே முடியாது. அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய டிடக்ஷன்ஸ். இது எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டு இடத்துல ஒரு டிடக்ஷன் நம்மளால எடுத்துக்க முடியாது. டபுள் டிடக்ஷன்ஸ் நாட் அலோடட். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஒரு இடத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா அது இன்னொரு இடத்துக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, அது அது வந்து காமன் பாயிண்ட். எல்லா இடத்துலயும் ஃபைனல் படிக்கும் போது கடைசியில அது ஒரு பாயிண்டாவே வைப்போம். ஏன்னா டபுள் டிடக்ஷன்ஸ் யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஓகே, அடுத்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். நீங்க எவ்வளவு வாங்கியிருப்பீங்க அப்படின்றது. ஸோ கிரியேட்டட் பை இஸ் ப்ரீவியஸ் ஓனர். வேற என்ன இதுல பெருசா பாயிண்ட் இருக்கு? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இன்க்ளூட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஃபார் அக்வயரிங் த அசெட் ஆர் கம்ப்ளீட் த டைட்டில் ஆஃப் த அசெட். ஓகே, நீங்க அது எவ்வளவு வாங்கியிருக்கீங்க? சம் பெய்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் மார்ட்கேஜ் டெப்ட் டு கிளியர் சார்ஜ் ஓவர் த ப்ராப்பர்ட்டி கிரியேட்டட் பை ஓனர் இஸ் பார்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஓஹோ, ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் வந்து மார்ட்கேஜ் அடமானத்துல இருக்கிறத வந்து நீங்க கிளியர் பண்ணி எடுக்கும் போது அதுக்கு சம் காஸ்ட் நீங்க கட்டியிருப்பீங்க இல்லையா? தட் இஸ் ஆல்சோ comes under what cost of acquisition. Okay, and then litigation expenditure incurred by shareholders to get the share registered in his name will form part of cost of acquisition of shares, which means இப்போ என்ன சொல்றது, கேஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? கேஸ் போட்டுட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவர் நேம்ல அந்த அதுக்கான அந்த அந்த ஷேர் என் பேர்ல தான் வரணும் அப்படின்ற மாதிரி சம்திங் கேஸ் போட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணிருப்பேன் இல்லையா? அந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணதும் தட் வில் பி இன்க்ளூடட் இன் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். அதுவுமே காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல இன்கர் ஆகுது. விச் மீன்ஸ் அதை வழக்கு போட்டு அதை வாங்கி அதுக்கப்புறம் அதை அவர் பேர் கொண்டு வருவாரு. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் ஆர் த points. Then வேற என்ன இருக்கு? இதெல்லாம் ஆட் ஆகுன்ற கணக்கு. இதுதான் பாயிண்டான்னு கேட்டா இல்ல. மேல இருக்கிறது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இங்கே முடிஞ்சிருச்சு. இதோ இங்கே புள்ளி வச்சுட்டான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இதெல்லாம் அதுல ஆட் ஆகும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ அந்த 2 பாயிண்ட் தான் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நினைச்சுக்காதீங்க. மேல இருக்கிற ஒரு லைன் தான் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இந்த ஒரு லைன் தான் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். அடுத்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஆப்வியஸா உங்களுக்கு தெரியும். எனி எக்ஸ்பெண்டிச்சர் means an expenditure incurred to increase productivity quality of the asset. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அதை ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போயிருக்கணும்ட்டு. அதோட ப்ரொடக்டிவிட்டி குவாலிட்டியை வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும். இட்ஸ் இன்க்ளூட் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கேபிட்டல் நேச்சர் இன்கர்ட் இன் மேக்கிங் எனி அடிஷனல் ஆர் ஆல்ட்ரேஷன் டு த கேபிட்டல் அசெட். அப்போ கேபிட்டல் இன் நேச்சர், நாட் ரெவன்யூ இன் நேச்சர். ஓகே, அது இருக்கும் போதே கேபிட்டல் நேச்சரா இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ரிப்பேர் பண்றது, பட்டி பார்க்கறது, சும்மா பெயிண்ட் அடிக்கிறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஓகேவா? அதுக்கு அடுத்து நோட்ஸ். Any expenditure which is deductible in computing the income chargeable under any other heads of the income shall not be treated as cost of improvement. In case நீங்க பண்ணக்கூடிய இந்த இம்ப்ரூவ்மெண்ட் காஸ்ட் ஆஃப், இப்போ இந்த கேபிட்டல் இன் நேச்சர் அப்படின்னும் போது பிஜிபிபில ஆல்வேஸா வந்து சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்குலாம் வந்து நம்மளால வந்து டிரெக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும் கேபிட்டல் இன் நேச்சரா இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி அந்த ஹெட்ல ஏதாவது எடுத்துருந்தீங்கன்னா இந்த ஹெட்ல அது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம்னு கேட்டால் கன்சிடர் பண்ண மாட்டோம். இதுல காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, அண்ட் தென் an expenditure incurred by shareholders to file a suit to amend articles of association which result in appreciation of value of shares shall be treated as cost of improvement. In case வந்து இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு கேஸை போட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸ்ல இருந்து அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ஷேரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலுமே தென் இட் வில் பி கன்சிடர் அஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, அதுவுமே காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் புதுசா வந்திருக்கு. எது ரெண்டும்னா இந்த ஷேர்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இது ரெண்டும் புதுசா இருக்கு ஷேர்ஸ் ரிலேட்டடா. ஸோ எது எதெல்லாம் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல வருதுன்னு பாத்துக்கோங்க. அவர் கேஸ் போட்டு அதோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆயிருக்கு, அந்த ஷேரோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆயிருக்கு அப்படின்னா then that is also considered as cost of improvement. ஓகேவா? So now we are moving to this sum. Let's say something. Mr. Divesh has purchased a golden ring as on 17/8/2022. 17/8/2022 டேட் ரொம்ப முக்கியம். For 20,000 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. On 1/5/2023 he has won a diamond on its costing 25,000. அந்த ரிங்ல ஒரு 25,000 ரூபாய் மதிப்புள்ள டைமண்டை வந்து 1/5/23ல வந்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு, சிஓஐ பண்ணியிருக்காரு. ஓகே, இது பர்ச்சேஸ் இயர். ஓகே, பர்ச்சேஸ் இயர். இது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. On 1/8/2023 he sold such ring for 80,000 and incurred brokerage for arranging customer எவ்வளோ 5,000. ஓகே, 5,000 ரூபாய் வந்து brokerage வேற நடந்திருக்கு. எப்போ சேல் பண்ணியிருக்காரு? அப்போ 1/8/2023.
இப்போ உங்களுக்கு அந்த 3 கிரைட்டீரியா ஞாபகம் வரணும். 12 மந்த்ஸ்க்கு LUZUன்னு பார்த்தோம் லூசு. அதுக்கப்புறம் 24 மந்த்ஸ்க்கு அன்லிஸ்டட் ஷேர்ஸும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியும் பார்த்தோம் 24க்கு. இது ரெண்டுத்துல எது விழுகலையோ அது எல்லாம் 36 மந்த்ல வந்து விழுகும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இது 36 மந்த்துக்குள்ள இருக்கா இல்ல 36 மந்த்துக்கு அப்புறம் இருக்கா? 36 மந்த்னா 3 வருஷம். 3 வருஷத்துக்குள்ள இருக்கா பாருங்க. 2022ல வாங்கியிருக்காரு. வித்தது எப்போ 2023லே வித்திருக்காரு. ஓகேவா? வாங்கினதுக்கும் இதுக்கும் 1 வருஷம் தான் டிஃபரன்ஸ். அப்போ இது லாங் டர்மா ஷார்ட் டர்ம்னு கேட்டா 34 மந்த்துக்குள்ளதான் இருக்கு. அப்போ இது ஆல்வேஸா ஷார்ட் டர்ம். ஷார்ட் டர்ம் அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் எவ்வளவுக்கு வித்திருக்காரு சேல் கன்சிடரேஷன் 80,000 ரூபாய். அந்த 80,000 ரூபாய் எடுத்து போட்டுக்கலாமா? அதுக்கப்புறம் brokerage எவ்வளவு நடந்திருக்கு 5,000. அதை மைனஸ் பண்ணா 75,000. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எவ்வளவுன்னு பார்த்தோம். அவர் எவ்வளவுக்கு வாங்கினாரு பர்ச்சேஸ் பண்ணது 20,000. அதுக்கப்புறம் ஸ்வின் டைமண்ட் வந்து ஸ்வின் பண்ணார் இல்லையா, விச் மீன்ஸ் அதுல டைமண்ட் வந்து அட்டாச் பண்ணார் இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு 25,000. ஸோ ஓவராலா 45,000 தான் உங்களுக்கு என்னது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ அந்த 75,000ல 45,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் 30,000 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா? ஸோ சில பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். பிளஸ் வந்து ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் எப்படி பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஹியர் இதை எழுதி வச்சுட்டா இன்னும் சூப்பர். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் அப்படி வைமா. ஸோ இப்படிதான் வந்து ஷார்ட் சேல்ஸ் கன்சிடரேஷன் மறுபடியும் கூட எழுதிக்கங்க. சேல் கன்சிடரேஷன்ல இருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னா brokerage, which means expenses. Okay. Then we get a net sale consideration. அதுல இருந்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனையும் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் மைனஸ் பண்ணி வெளியே காமிச்சு வர ஆன்சர் தான் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் எய்தர் லாஸ். Okay, so this is your steps. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் கால்குலேஷன் அண்ட் ஃபார்மேட். இது ஒரு ஃபார்மேட்டே இப்படிதான் இருக்கும். ஃபார்மேட் கேபிட்டல் கெயின்னாலே ஃபார்மேட் இப்படிதான் இருக்கும். நீங்க ஃபைல் பண்ணும் போதும் சரி, நீங்க எழுதும் போதும் சரி, ஃபார்மேட் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாங் டேர்ம் பார்த்து வச்சிருந்தோம் இல்லையா? லாங் டேர்ம்ல இந்த காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ்ட் அக்விசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியல இல்லையா? ஸோ இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டைரக்டா சம்மு பார்த்துட்டு வந்து இந்த ப்ரொவிஷனை படிச்சோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா ப்ரொவிஷன் படிச்சோன்னு வச்சுக்கோங்க சுத்தமா கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. ஓகே, ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க ஒரு சம் ஒன்று முடிச்சுட்டு வருவோம். ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படிங்கிற இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா இண்டெக்ஸ் ஒன்று கொடுத்துருப்போம்ப்பா. ஓகேவா? இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 2001-2. ஓகே, இண்டெக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 2000 அப்படின்ற அந்த இயர்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? ஸோ 2001-2 மேல எழுதிக்கங்க. அதாவது இது என்ன அப்படின்னா இன்ஃபிளேஷன் ரேட் நம்ம பார்த்தோம். காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். காஸ்ட் ஆஃப் லிவிங் ஏற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேல்யூவும் ஏறும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த இண்டெக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. டோன்ட் வரி, இது உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நான் மெமரைஸ் பண்ணுமா, இந்த வருஷத்துக்கு இவ்வளவு அமௌண்ட், இந்த வருஷத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் நான் மெமரைஸ் பண்ணுமான்னு கேட்டா மெமரைஸ் பண்ண வேண்டாம். இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டோன்ட் வரி. அதாவது இங்க என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 2001-2ல 100 ரூபாவா இருந்தது, 2002-3ல 105 ரூபாவா மாறி இருக்கு. ஓகேவா? புரியுதா? இப்போ 2003 and 4ல 109 இருந்தது, 2023-24ல 348 மாறி இருக்கு. அதாவது இந்த இடத்துல சேம் லாஜிக் நம்ம எப்பவுமே ஆப்பிள் லாஜிக் எடுத்துப்போம் இல்லையா? இந்த இடத்துல 1 kg ஆப்பிள் வந்து என்னால ₹109க்கு வாங்க முடிஞ்சது.
எப்போ 2003-4 2003 and 4 என்னால 1 kg ஆப்பிள் 109க்கு என்னால வாங்க முடிஞ்சது. பட் இப்போ என்னால எவ்வளவுக்கு வாங்க முடியுது அப்படின்னா 2023-24 சேம் 1 kg ஆப்பிள் என்னால எவ்வளவு கொடுத்துதான் வாங்க முடியுது இப்போ 348 rupees கொடுத்து வாங்க முடியுது 2023-24. புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா அது? ஆனா இது புரிஞ்சுது. இது எப்படி கேபிட்டல் கெயின்ல இம்ப்ளிமெண்ட் ஆகும் அதை சொல்லுங்க அப்படின்றீங்களா? நத்திங். இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசேஷன் நம்ம எதை வைப்போம்? நம்ம பை பண்ண ரேட்டை வைப்போமா? நம்ம பை பண்ண ரேட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா 2003 and 4 எடுத்துக்கிறேன். நான் வந்து எவ்வளவுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு வச்சுப்போம். ஒரு லேண்ட் இருக்கு. லேண்ட் வந்து 2003 and 4 நான் ஒரு 2 lakhsக்கு வாங்கியிருக்கேன். ஓகேவா? 2 lakhsக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா 2003 and 4 பை 2 lakhsக்கு வாங்கியிருக்கேன். ஓகே, 2023-24 வித்திருக்கேன், சேல் பண்றேன். எவ்வளவுக்கு சேல் பண்றேன் அப்படின்னா ஆல்வேஸா ஒரு 8 lakhsக்கு சேல் பண்றேன். ஓகே, சோ இப்போ இது வந்து இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. இமூவபிள்னா நீங்க என்ன பாப்பீங்க? 24 மந்த்க்குள்ள இருந்தா ஷார்ட் டேர்ம், 24 மந்த்க்கு மேல தான் லாங் டேர்ம். ஆல்வேஸா இது என்ன 2 வருஷத்துக்கு மேல எங்கேயோ பிச்சுக்கிட்டு இருக்கு, 10 வருஷத்துக்கு பிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஆல்வேஸா இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா லாஸா அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கணும். ஓகே, லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் இது. ஓகே, சோ இப்போ இது கெயினா லாஸா நம்ம செக் பண்ணோம். சோ லாங் டேர்ம்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்வேஸா சேல் கன்சிடரேஷன். சேல் கன்சிடரேஷன் எவ்வளவுப்பா நம்மளுக்கு? 8 lakhs. ஓகே, ஏதாவது எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கா? எக்ஸ்பென்ஸ் ஆன் டிரான்ஸ்ஃபர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல, நில்லு. அப்போ நெட் சேல் கன்சிடரேஷன் எவ்வளவுப்பா? என்எஸ்சி 8 lakhs. இப்போ இதுல இருந்து நான் என்ன மைனஸ் பண்ணுவேன்? ஆஸ் பர் ஷார்ட் டேர்ம் படி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை மைனஸ் பண்ணுவேன். ஆனா இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆட் ஆகுது. என்னன்னா இது லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் அப்படின்ற காரணத்தினால. அப்போ 2 lakhsக்கு வாங்கும் போது அது எவ்வளவு மதிப்பா இருந்துச்சு? அந்த இடத்துல 109 இருந்துச்சு. இப்போ எவ்வளவா இருக்கு அப்படின்னா 348 இருக்கு. கரெக்டா? 348 தானே? 348. 348. இப்போ இதை கால்குலேட் பண்ணா எனக்கு எவ்வளவு வேல்யூவோ அதுதான் இப்போ பிரசன்டா இருக்கக்கூடிய வேல்யூ. விச் மீன்ஸ் 2 lakhs அப்படின்னும் போது 109 rupees இருந்துச்சு. ஆனா இப்போ அதோட மதிப்பு 348க்கு ஏறி இருக்கு. அதாவது இன்ஃபிளேஷன்னால எனக்கு வந்து அந்த காஸ்டும் ஏறி இருக்கு. அப்ப நான் மைனஸ் பண்ணும்போது இந்த பெனிஃபிட் தான் இது எனக்கு. இந்த பெனிஃபிட்டை நான் எடுத்துக்கலாம். இது எனக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தான். ஓகேவா? அதே வேலையிலேயே இருக்குமா அது அப்படின்னா இல்ல. அது வந்து அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும் இல்லையா? அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால அதுக்கேத்த மாதிரி, அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னா இன்ஃபிளேஷன்னால அதோட ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ அதே ஆப்பிள் தான், அப்ப சாப்பிட்டாலும் அதே பசி தான் தீரப்போகுது, இப்ப சாப்பிட்டாலும் அதே பசி தான் தீரப்போகுது. அதே 1 கிலோ தான். உங்களால ஒரு 4 ஆப்பிள் சாப்பிட முடியும், அப்பயும் 4 ஆப்பிள் தான் சாப்பிட்டுருப்போம், இப்பயும் 4 ஆப்பிள் தான் சாப்பிடுவேன். ஆனா அப்போ 4 ஆப்பிள் வாங்கும்போது 109, இப்போ வாங்கும்போது 348. ஓகேவா? அப்போ ஒரு கன்சியூமபிள் ப்ராடக்ட்டுக்கே ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவு விலை ஏறும் போது இதுக்கெல்லாம் ஏறாதா என்ன? இந்த அசட்டுக்கெல்லாம் வேல்யூ ஏறாதா என்ன? விச் மீன்ஸ் ஏறாதானா இப்போ வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதோட விலை என்னவா இருந்திருக்கும் அப்படின்ற கணக்கு. ஓகேவா? சோ அந்த அளவுக்கு எனக்கு பெனிஃபிட் வந்து நம்ம அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து இது பெனிஃபிட்டா கொடுத்துருக்கு. இது ஒரு பெனிஃபிட் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம மைனஸ் பண்றோம். எதுல இருந்து மைனஸ் பண்றோம்? சேல் கன்சிடரேஷன் இருந்து நம்ம மைனஸ் பண்றோம். அப்போ அதோட விலைக்கு ஏத்த இன்ஃபிளேஷன் இவ்வளவு இருந்திருக்கு. பட் ஆனா இப்போ இன்ஃபிளேஷன் இவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி போடுறோம். என்ன ஆன்சர் வந்துச்சு இருக்கு? 2 lakhs divided by 109 into 348. சோ இப்போ இதோட மதிப்பு எவ்வளோ? 638,532. 6,38,532. ஓகே, சோ மைனஸ் 6,38,532. சோ 8 lakhsல இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8 lakhs minus 638,532 உங்களுக்கு 1,61,468 அப்படின்னு கிடைக்கும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். புரிஞ்சுதா இது? 1,61,468 அப்படின்னு கிடைக்கும். சோ இதுதான் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இது சேஞ்ச் ஆகும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா?
இப்போ வித்திருந்தா இவ்வளவுக்கு வித்திருக்கலாம். அதான் இப்போ இப்படி வேணா எடுத்துக்கோங்க. இப்போ வித்திருந்தா இவ்வளவுக்கு வித்திருக்கலாம். பட் ஆனா நீங்க வந்து அடிஷனலா இவ்வளவு வித்ததுனால உங்களுக்கு கெயின் கிடைக்குது. மேபி நீங்க வந்து இதே வேலைக்கு 6,38,532 வித்திருந்தீங்க அப்படின்னா தென் 6,38,532 அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னவா இருக்கும், கெயினே கிடைக்காது, ஜீரோன்னு கிடைச்சிருக்கும், நீங்க டாக்ஸே கட்ட வேண்டாம் அப்படின்ற கணக்கு தான். ஓகேவா? நீங்க இந்த வேலையும் மீறி, அதாவது கவர்மெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ இந்த வேலையும் மீறி கட்டுற, மீறி விக்கிற அப்படின்னா, விச் மீன்ஸ் இங்க உனக்கு ஒரு வேலை நான் கொடுத்துருக்கேன், இந்த விலை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், இதையும் மீறி நீ அதிகமா விற்கிற அப்படின்னா அந்த அதிகத்துக்கு மட்டும் எனக்கு டாக்ஸ் கட்டு அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றான். ஓகேவா? அவன் ஒரு ரீசனபிளா ரேட் ஃபிக்ஸ் பண்றான். எதை பேஸ் பண்ணி? இதை பேஸ் பண்ணி ஒரு ரீசனபிளான ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றான். நீ அதையும் மீறி வித்திருக்க அப்படின்னா அப்போ எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் நீ கொடுத்துரு, அதுக்கான டாக்ஸ் நீ கொடுத்துரு, அந்த அமௌண்ட்டுக்கு அது அடிஷனலா எவ்வளவு கொடுத்தியோ அதுக்கான டாக்ஸ் அமௌண்ட் நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். இப்ப புரிஞ்சுதா? இப்பயும் புரியலையா? ஓகே டன். த சேம் வே இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எப்படி பார்த்தோம்? நம்ம வந்து மாத்தலாம் மட்டுமாண்ணா? புரியல. இண்டெக்ஸ் நம்பர் அப்ப இந்த இண்டெக்ஸ் நம்பர் எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணுமாண்ணா? மனப்பாடம் பண்ண வேண்டாம். அது நான் சொன்னல, எக்ஸாம்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க, எந்தெந்த வருஷம் அவன் கொடுத்துருவான், ஒரு கொஸ்டின்ல கொடுத்துருவான். இருங்க, ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கா நான் செக் பண்றேன். அது அவனே கொடுத்துருவான். அசஸ்மெண்ட் 500 கேபிட்டல் அசஸ்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருவான். உங்க புக்ல மேபி கொடுக்காம இருக்கலாம். கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருவோம். மனப்பாடம் பண்ண வேண்டாம், மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த வருஷத்துக்கு 100 ரூபாய் மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். 2001 and 2க்கு 100 rupees ஞாபகம் இருந்தா போதும். மத்ததெல்லாம் புக்ல கொடுத்துருவான். இதெல்லாம் மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் நான் முதலே சொன்னேன், கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. இன்னொன்னு கேபிட்டல் கெயின்ல வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா, இவன் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துறதுனால மொத்தமா கொடுக்க மாட்டான். எந்தெந்த வருஷம் அவன் கேட்கறானோ அந்தந்த வருஷத்துக்கு மட்டும் தான் அவன் கொடுப்பான். சோ அந்த மாதிரி கேட்கும் போது கொஸ்டின் பேப்பர்ல இது வரைக்கும் நாங்க அப்படி பண்ணோம், பட் ஆனா இதுக்கப்புறம் எப்படி கேட்பான்னு எனக்கு தெரியாது. சோ அவன் எந்தெந்த வருஷம் கொடுக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிடும், அப்ப கேபிட்டல் கெயின் அந்தந்த வருஷத்துக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்றதும் எங்களுக்கு தெரிஞ்சிடும், அவன் அதை கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்கறதுனால. ஓகேவா? சோ அந்த மாதிரியும் ஒரு அப்போ யூஸ் பண்ணோம் இன்டர்மீடியட் படிக்கும் போது. அதே மாதிரிதான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா 3 நாள் தான் கொடுப்பான். இது மொத்தமா இந்த இண்டெக்ஸ் மொத்தமா கொடுக்க மாட்டான். அவன் எந்தெந்த, இப்ப நான் 2 வருஷம் கால்குலேட் பண்ணேன் இல்லையா, இப்ப நான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறேன் அப்படின்னா நான் எந்தெந்த வருஷத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னா இந்த வருஷத்தோட டீட்டெயிலையும் இது கீழே கொடுத்துருவோம் கொஸ்டின்ல. இண்டெக்ஸ் இவ்வளவுதான், 2003 and 4க்கு இது இண்டெக்ஸ், 2023-24க்கு இது இண்டெக்ஸ் கொடுத்துருவேன். சோ அப்ப எனக்கு அது பார்க்கும்போது தெரிஞ்சிடும் கொஸ்டின் பேப்பரை. அப்ப நான் இந்த 2 வருஷத்துக்கு மட்டும் தான் கேபிட்டல் கெயின் ரெடி பண்ணும் போல இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும். சோ நான் மத்த எந்த வருஷத்தையும் கன்சிடர் பண்ணிக்காம டேரக்டா அந்த 2 வருஷத்துக்கு போட்டு போயிட்டே இருப்பேன் சம். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் இப்போ கொஸ்டின் பேப்பர் எப்படி வருது அப்படின்னு நமக்கு தெரியல. உங்க எம்டிபி ஆர் ஆர்டிபி பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஆனா கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருவான், டோன்ட் வரி, நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம். டன்னா? சோ இந்த சம் பார்ப்போமா இப்போ? 83 illustration. ஓகே, இப்போ 83rd illustration. அண்ட் தென் இப்போ சேம், இப்போ அந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுக்கு நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் இருக்கும். ஓகேவா? சோ அதனால 2 சம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேரி உள்ள போவோம், which means ப்ரொவிஷன் உள்ள போவோம். On 23rd December 2023, Rajat sold 500 grams of gold. 1/2 கிலோ தங்கம். 1/2 கிலோ இல்ல, கம்மியா? ஓகே சாரி கிராம்ஸா? ஓகே, கிராம்ஸ்னாலும் 1/2 கிலோ தானடா, 500 கிராம். ஓகே, 1/2 கிலோ தங்கம் தான், 1 kg 500 கிராம். ஓகே, the sale consideration of which 14 lakhs. ஓகே, 14 லட்சத்துக்கு வித்திருக்காரு. Then he had acquired this gold on 20th August 2000. 20th August 2000 அதை அக்வயர் பண்ணிருக்காரு. எவ்வளவுக்கு அக்வயர் பண்ணிருக்காராம்? 4 lakhsக்கு வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 23 வருஷம். ஓகேவா? நம்மளுக்கு என்ன 36 மாசம் கோல்டுனா என்ன, 36 மாசம் ஸ்லாப்ல வரப்போகுது. 36 month அப்படின்னும் போது லெஸ் தென் 36 மந்த்னு கேட்டா இல்ல, லெஸ் தென் 36 இருந்தாதான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்னு சொல்லுவோம். ஆப்வியஸா இது எத்தனை வருஷம்? 23 வருஷம் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா லாங் டேர்ம்குள்ள போயிடுச்சு. ஓகே, அப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ கெயின் ஆர் லாஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். Fair market value of 500 grams of gold on 1st April 2001 was 3,60,000. இப்போ ஏன் இந்த இடத்துல வந்து இந்த 2000 ஒன்னு கொடுத்துட்டு பிளஸ் வந்து இங்க 2001 கொடுத்துருக்கான், 2000 கொடுத்துருக்கான், 2001 கொடுத்துருக்கான். என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எப்போதுல இருந்தா வந்துச்சு? 2001ல இருந்து 2, இதுல இருந்து தான் 100 ரூபாய் அப்படின்னு ஆரம்பிச்சு. கரெக்டா? 2001-2ல இருந்து தான் 100 ரூபாய் அப்படின்னு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அங்க ஆரம்பிச்சிச்சு. சோ அதனால வந்து இந்த இடத்துல 2000 கொடுத்ததுனால ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்கான். 2001க்கான ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்கான். இது ஒரு ப்ரொவிஷன் தான். 2000ல இருந்து அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் மார்க் வரும் இல்லையா? அப்ப நான் என்ன வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னு கொஸ்டின் மார்க் வரும் இல்லையா? அது ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இந்த சம்ம முடிச்சுட்டு அந்த ப்ரொவிஷனை பார்ப்போம். ஓகே,
ஸோ அப்புறம் ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல் கெயின் சார்ஜபிள் டு த அசஸ்மெண்ட் இயர் 2024-25. அசஸ்மெண்ட் இயர் அது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் 2023-24 தான் ப்ரீவியஸ் இயர். கரெக்டா? ஓகே டன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சேல் கன்சிடரேஷன் 14 lakhs போட்டாச்சு. ஏதாவது எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கா? இல்ல, நில்லு. சேல் கன்சிடரேஷன், நெட் சேல் கன்சிடரேஷன் 14 lakhs. காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம எடுத்துக்கும் போது என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு ப்ரொவிஷன் ஒன்று இருக்கு. 2000ல அதோட வேல்யூ எவ்வளோன்னு பாருங்க. 2000ல அதோட வேல்யூ 4 lakhs. 2001ல மார்க்கெட் வேல்யூ 3,60,000. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர் எடுக்கணும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர் எடுக்கணும். அதுதான் ப்ரொவிஷன். விச் மீன்ஸ் ஒரு அசட்டை வந்து நம்ம பிஃபோர் 2001ல வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு 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 ப்ரொவிஷன் ஒன்று இருக்கு. அதாவது அக்விசிஷன் வேல்யூ ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர் அப்படின்னு பார்ப்போம். விச் எவர் இஸ் ஹையர்ல எது ஹையரா இருக்கு? 4 lakhs ஹையரா இருக்கு. அப்போ 4 lakhs எடுத்துட்டு டிவைட் பை என்ன நான் போடணும் அப்படின்னா 100ன்னு போடணும். ஏன்னா 2001 and 2ல இருந்து தான் இண்டெக்ஸேஷன் ஆரம்பிக்குது. அப்போ 100ன்னு போட்டு 2024-25 விச் மீன்ஸ் அப்போ ப்ரீவியஸ் இயர் என்னன்னு சொன்னேன்? 2023-24 சொன்னா 23-24க்கான வேல்யூ எவ்வளவு இருக்கு? 348. அப்போ இங்க 348. புரியுதா? நான் ஏன் இங்க ப்ரீவியஸ் இயர் எடுத்தேன் இப்போ புரியுதா? 2023-24க்கான இண்டெக்ஸேஷன் வேல்யூ எவ்வளவு நீங்க பாக்குறீங்க? 348ன்னு இருக்கு. ஓகேவா? அசஸ்மெண்ட் இயர் என்னதான் இதுவா இருந்தாலும் நம்ம ப்ரீவியஸ் இயர் தான் டாக்ஸ் கட்டுறோம். தட்ஸ் வை ஐ எம் ரைட்டிங் ப்ரீவியஸ் இயர் ஆப்வியஸ்லி. எல்லா சமயம் ப்ரீவியஸ் இயர் நான் எழுதி வச்சிருப்பேன். அசஸ்மெண்ட் இயர் இதுனா அப்போ ப்ரீவியஸ் இயர் இது, அசஸ்மெண்ட் இயர் இதுனா அப்போ ப்ரீவியஸ் இயர் இது நான் எழுதி வச்சுப்பேன் மேல. ஸோ 348. ஸோ இது கூட நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 13,92,000 வரும். ஸோ ஆப்வியஸா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் 8,000. ஸோ அந்த ப்ரொவிஷன் இங்க இருக்கு. இஃப் அசட் இஸ் அக்வயர்ட் பிஃபோர் 1/4/2021 the cost of acquisition will be higher of the following, which means actually எவ்வளவு நீங்க cost of acquisition actually எவ்வளவு நீங்க அக்வயர் பண்ணீங்க? இந்த சம்ல actually எவ்வளவுக்கு அக்வயர் பண்ணிருக்கோம்? 4 லட்சம் ரூபாய்க்கா? ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த அசெட் 1/4/2001. 2001ல அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு? 3,60,000. இது ரெண்டுத்துல which ever is higher 4 lakhs. அந்த 4 lakhs தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? அந்த ப்ரொவிஷன் வேற எங்கேயும் இல்ல. அந்த ப்ரொவிஷன் இங்க தான் இருக்கு. Note: interest cost of acquisition has been ascertained with reference to the date of acquisition and not with the reference date of which asset has become as a capital asset. Okay. So இந்த நோட் வந்து என்னன்னா அது வந்து கேபிட்டல் அசெட்டா மாறின, அதாவது இந்த இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த அக்விசிஷன் வந்து நாட் வித் ரெஃபரன்ஸ் ஆன் த டேட் when assets has become capital asset. Cost of acquisition has been ascertained with reference to the date of acquisition. Okay. இந்த நோட் இப்போ பார்க்காதீங்க. இந்த நோட் சொல்லும் போது நான் உங்களுக்கு வரேன். இந்த நோட் வந்து ஒரு இடத்துல இருக்கு. இந்த நோட் நான் உங்களுக்கு சொல்லி தரும் போது வரேன். ஓகேவா? இப்ப பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க. இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு அந்த சம் வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நோட் நான் உங்களுக்கு சொல்றேன். பிஃபோர் தட் இதை பாருங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் அசெட் அக்வயர்ட் பிஃபோர் 1/4/2001. அதாவது 2001க்கு முன்னாடி நான் அசெட்டை வந்து அக்வயர் பண்ணிருக்கேன் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் இங்க கொடுத்துருக்கான். ஏன் இதை கொடுத்துருக்கான்? ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியேஷன் ஸ்டார்ட் ஆகுது 2001 and 2ல தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? 1 and 2ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது அப்போ நான் பிஃபோரா இதை பண்ணியிருந்தேன்னா அப்போ நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்னோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் சில சேஞ்சஸ் நடக்க போகுது. If asset is acquired before 1/4/2021, then cost of acquisition shall be higher of the following. என்னது? ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்னன்னு பார்க்க போறீங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது எதெல்லாம் இக்னோர் பண்ணுமா? இக்னோரிங் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பிஃபோர் 1/4/2001. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது பிஃபோர் 2001 இருக்கு. பிஃபோர் 2001ல ஏதாவது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா அது இக்னோர் பண்ணிடுவோம். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கன்சிடரே பண்ணிக்க மாட்டோம் பிஃபோர் 2001. ஓகேவா? ஆஃப்டர் 2001ல இருந்தா காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கன்சிடர் பண்ணுவோம். ஆனா இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளோர் கட்டியிருக்கேன், 3வது மாடி கட்டியிருக்கேன் என் வீட்டுல அப்படின்னா 1998ல கட்டினாங்க அப்படின்னா அந்த 3வது மாடி கட்டினதுக்கான காஸ்ட் இன்க்ளூடே பண்ண மாட்டோம். நீங்க அதுக்கப்புறம் தான் பண்ணிருக்கணும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் 2001. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துல விச் எவர் இஸ் ஹையர். ஓகே, இதுல ஒரு நோட் இருக்கு. என்னன்னா நாங்க இப்படி படிச்சுட்டு போயிட்டோம். 2001க்கு பிஃபோரா இருந்தா ஓகே விச் எவர் இஸ் ஹையர் தான் எடுத்துப்போம் அப்படின்ற ப்ரொவிஷன் வரைக்கும் ஞாபகம் இருக்கு. வாய்த்தியாக்காரன் இங்க ஒரு நோட் ஒன்று குடிச்சிட்டான். இந்த நோட்டு பார்க்காம போனதுனால ஒரு சம் தப்பாயிடுச்சு. லாஸ்ட் அட்டெம்ப்ட் அந்த நான் சொன்னல நல்லா எழுதிட்டு வந்த ஒரு அட்டெம்ப்ட்ல கேபிட்டல் கெயின்ல தப்பு பண்ணு, இங்க தான் தப்பு பண்ணு. என்ன நோட்னா, இன் கேஸ் ஆஃப் கேபிட்டல் அசெட் பீயிங் லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத், ஓகே, the fair market value of such asset as on 1/4/2001 shall not exceed the stamp duty value. ஓகேவா? ஏன்னா மோஸ்ட்லி இந்த மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எஸ்டிவின்னு ஒன்று இருக்கும், ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எதுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும்.
அதுக்கு மட்டும் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வேல்யூ தான், மார்க்கெட் வேல்யூ மாதிரியே கவர்மெண்ட் ஒரு வேல்யூ வச்சிருப்போம் அதுக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? மார்க்கெட்ல ஒரு வேல்யூ, கவர்மெண்ட் ஒரு வேல்யூ வைக்கும், அதை தாண்டி நீ ஒரு சேல் கன்சிடரேஷன் வைப்ப. இதுக்கு மட்டும் இந்த மூணும் வரும். நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போதே பார்த்தோம். என்னென்ன பார்ப்போம்? ஸ்டார் மார்க்கெட் வேல்யூ பார்ப்பீங்க, அந்த ஜிஏவி கால்குலேஷன் பர்பஸ்க்காக மொத்தம் 3 கன்சிடர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர், அதுக்கப்புறம் விச் எவர் இஸ் லோவர், அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரெண்ட்டுக்கு வேற ஒரு பக்கம் வரும். முனிசிபல் வேல்யூ ஒன்று இருக்கும், கரெக்டா? அதை கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன பார்ப்போம்? ஃபேர் வேல்யூ ஒன்று பார்ப்போம், உங்களை சுத்தி எவ்வளவு வைக்கிறான் அப்படின்றத ஒன்று பார்ப்போம். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? ஸ்டாண்டர்ட் ரெண்ட், கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் கொடுத்து அந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட். இதை மூணுத்தையும் தாண்டி நீ ஒரு ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் நீங்க உங்களோட திறமையை யூஸ் பண்ணி ஒன்று வாங்குவீங்க இல்லையா, அது கடைசியில் எவ்வளவுதான் வரும்? விச் எவர் இஸ் ஹையர் அங்கதான் வருவோம், அங்கதான் வந்து நிற்போம். ஸோ அதே மாதிரி இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் வருது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், ஃபேர் மார்க்கெட் வேல்யூ மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணாம ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவையும் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவும் கன்சிடர் பண்ணி அதை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். In case of capital asset being land or building, இல்ல both இருக்கு அப்படின்னும் போது, the fair market value of such asset on 1/4/2001 shall not exceed the stamp duty value wherever applicable of the such asset as on 1/4/2001. So fair market value stamp duty value தாண்டி இருக்க கூடாது. அப்படி தாண்டி இருக்குன்னா stamp duty value is considered as a value. இது நான் சொல்றேன், பின்னாடி இதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. அதாவது இந்த வேல்யூ கன்சிடர் பண்ண மாட்டீங்க, இந்த வேல்யூ கன்சிடர் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு, 50 C or B சம்திங். ஓகே, இது ஒரு செக்ஷன் இருக்கு, நான் சொல்றேன். இதை நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அந்த வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இது ஒரு நோட் இந்த இடத்துல லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு மட்டும். ஓகே, மற்ற அசெட்ஸ்லாம் நார்மல் தான். லேண்ட் அண்ட் பில்டிங் வந்தா மட்டும் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிடணும். ஓகேவா? ஸோ நாங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம், லேண்ட் அண்ட் பில்டிங் இருந்துச்சு. ஓகே, பிஃபோர் ஆஃப்டர் விச் எவர் இஸ் ஹையர் எடுத்து போட்டு நம்ம பாட்டு வந்துட்டோம். கீழே பார்த்தா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ கீழே கொடுத்து வச்சிருக்கோம். கவனிக்கவே இல்லை. எக்ஸாம் மட்டும் வெளியே வந்தோடனே ஐயோ ஆமா இல்ல, இங்க ஒரு நோட் இருந்துச்சுல, அதை மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன், the option is not available in case of, இந்த ஆப்ஷன் வந்து அவைலபிள் கிடையாது. எப்போ asset on which depreciation is allowed, depreciation நீங்க அந்த அசெட்டுக்கு எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு அலோட் கிடையாது. அது போக செல்ஃப் ஜென்ரேட்டட் அசெட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கும் இந்த ஆப்ஷன் அப்ளிகபிள் ஆகாது. செல்ஃப் ஜென்ரேட்டட் அசெட் இஸ் நத்திங், குட்வில். செல்ஃப் ஜென்ரேட்டட் அசெட் அதுவும் பின்னாடி படிப்போம். எக்ஸாம்பிளுக்கு குட்வில்னு எழுதிக்கங்க. ஓகேவா? அதர் தென் போனஸ் ஷேர்ஸ், போனஸ் ஷேர்ஸ் வந்து செல்ஃப் ஜென்ரேட்டட் அசெட்டான்னு கேட்டா போனஸ் ஷேர்ஸ்லாம் அதுல சேராது. போனஸ் ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஷேர் நீங்க வச்சிருப்பீங்க, அந்த ஷேருக்கு வந்து போனஸா ஒரு சில ஷேர்ஸ் கொடுப்பான். அப்ப அதுவும் செல்ஃப் ஜென்ரேட்டட் அசெட் ஆனே அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வராது. ஓகே, சோ அதனால அதர் தென் போனஸ் ஷேர்ஸ்னு கொடுத்துட்டோம். ஓகேவா? சோ ஜஸ்ட் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா, அசெட் 2001க்கு பிஃபோரா வாங்கியிருக்காங்களா அப்பனா நீங்க என்ன பண்ணணும்? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எவ்வளவுன்னு பாருங்க. 2001க்கு முன்னாடி 2001ஓட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்னன்னு பாருங்க. இந்த ரெண்டு வேல்யூல விச் எவர் இஸ் ஹையர் எடுங்க. அவ்வளவுதான். இப்போ இது மட்டும் தான் ஞாபகம் இருக்கணும். இங்க நான் எழுதியிருக்கேன்ல, இது மட்டும் தான் இப்போதைக்கு ஞாபகம் இருக்கணும். மத்த எதுவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். அப்புறம் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், எனி இம்ப்ரூவ்மெண்ட் இன்கர்ட் பை எஸ்சி ஆன் ப்ரீவியஸ் ஓனர் பிஃபோர் 1/4/2001 ஷல் நாட் பி கன்சிடர். ஆல்வேஸா நான் சொல்லிட்டேன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் 2001க்கு முன்னாடி பண்ணி தான் கன்சிடர் பண்ண மாட்டோம். இண்டெக்ஸேஷன், வேற an asset is acquired before 1/4/2021, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எப்பல இருந்து அவைல் பண்ண முடியும்? 2001 and 2ல இருந்து அவைல் பண்ண முடியும். ஐயா நான் 1995ல வாங்கியிருக்கேன் ஐயா, அப்போ கூட உங்களுக்கு டிவைட் பை 100 தான் ஐயா போடுவோம். உங்களுக்கு டிவைட் பை 80 டிவைட் பை 20 போட மாட்டோம். அங்க நீங்க 1995ல வாங்கியிருந்தாலும் விச் எவர் சைடு எடுத்து டிவைட் பை 100 தான் போடுவோம். ஓகேவா? அதுதான் அங்க கடைசியா சொல்லியிருக்க ப்ரொவிஷன். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது வரைக்கும் ஓகேவா? வேற எங்கேயாவது இதுல டவுட் வருதா? இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பின்னாடி சம் போடும்போது இந்த 2 பாயிண்ட் அதில் உங்களுக்கு கனெக்ட் பண்றேன் இந்த ப்ரொவிஷன் கூட. ஓகே, இந்த நோட்டும் இந்த 2 நோட்டும் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்றேன் பின்னாடி ப்ரொவிஷன்ஸ் படிக்கும் போது. அடுத்து வேற என்ன இருக்கு? ஓகே, ஸோ இந்த இடத்துல இது ஒன்று நீங்க பார்க்கணும். என்னன்னா இந்த ஒரு நோட்டு, no deduction shall be allowed in computing income chargeable under the head capital gain in respect of any sum of account of security transaction tax. இந்த security transaction tax STTன்னு சொல்லுவோம். எதுக்குன்னா அந்த ஷேர்ஸ்க்குலாம் வந்து இந்த டாக்ஸ் பே பண்ணி தான் அந்த ஷேரே வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கேசஸ் எதனா வருது அப்படின்னா அது எல்லாமே நீங்க டிடக்ஷன்ஸுக்கு கால்குலேட் பண்ணக்கூடாது. நோ டிடக்ஷன் ஷால் பி அலோடட், இதுக்கெல்லாம் டிடக்ஷன்ஸை நீங்க அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட், ஒரு சின்ன நோட் கொடுத்துருக்கோம். நோ டிடக்ஷன் ஷால் பி அலோடட் in computing the income chargeable under the capital gain in respect of any sum on account of security transaction tax. security transaction tax இருக்கக்கூடியதுக்கெல்லாம் நீங்க டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணக்கூடாது
அது ரிலேட்டடா இருக்கிறதுக்கெல்லாம் பின்னாடி பார்த்தோம்னா புரியும். டோன்ட் வரி. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸும் வரும். ஜஸ்ட் அந்த நோட்ஸ் எல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகே. தென் indexed the meaning of cost of used in computation. Okay, indexed cost of acquisition என்னன்னு கொடுத்துருக்கான். discussed in case of short term capital in other structure. வேற எதனா பெருசா இருக்கா உங்களுக்கு? ஓகே, காமன் பாயிண்ட்ஸ் தான். இப்போ நம்ம என்னெல்லாம் படிச்சோமோ அதே தான் இங்கேயும் இருக்கு. ஆனா இது படிச்சீங்கன்னா உங்களுக்கு குழம்பிடுற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? ஆனா நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் இங்க கொடுத்துருக்கான். எந்த இயர்ல இருந்து இன்ஃபிளேஷன் ரேட் சேஞ்ச் ஆகுதுனால அந்த இயர்ல இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்கான். ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சம் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? தென் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் சேம், நத்திங். ஸோ காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு சம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதுவும் ஈஸியா புரிஞ்சிடும். இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் cost inflation index. Okay, cost inflation in relation to previous year means such index as the central government may have regards on percentage of the average rise in customer price index advent for immediately preceding previous year to such previous year. சரி, by notification of the guidance we have cost inflation index. Okay, cost inflation index என்றது இந்த டேபிள் காலம் தான். இந்த டேபிள் காலமை எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் வேற என்ன பெருசா இருக்கு? ஓகே, டைரக்டா நம்ம அடுத்த சம் போவோம். இப்போ இதுல வந்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தியும் இருக்கும். இதுல காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ப்ரொவிஷன் போய் அகைன் படிங்க. அப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இன்னும் தெளிவா. ஓகேவா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 84. அப் டு திஸ் இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோமோ அப்படியே கூட ஃபர்கெட் பண்ணிட்டு இப்போதைக்கு எது ஞாபகம் வச்சுக்கணும்னா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். 2001க்கு முன்னாடி வாங்கியிருந்தா என்ன, இந்த 3 மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். இந்த 3 ப்ரொவிஷன் மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். இந்த சம் பார்த்துட்டு அகைன் பின்னாடி போய் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Mr. Anand has purchased a house property as on 17/8/2022. 2002, sorry. 2002ல பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. ஆப்வியஸா ஓகே, நல்ல வேலை 2001ல அவர் பர்ச்சேஸ் பண்ணல. ஓகே, 2001க்கு முன்னாடி for 5 lakhs. On 1/5/2004 he constructs a new floor on same house at a cost of 2,50,000. ஓகே, 2004ல மறுபடியும் என்ன பண்றாரு, புதுசா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாரு. 2004ல காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. இது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நடந்த இயர். இது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்த இயர். On 1/10/2023 he sold such house for 18 lakhs and incurred brokerage 2% for arranging customer. ஓகே, 18 லட்சத்துக்கு வித்துட்டாரு. எப்போ? 2023-24 இந்த வருஷத்துல வித்திருக்காரு அப்படின்னா எந்த அசஸ்மெண்ட், அதாவது இது ப்ரீவியஸ் இயர், வித்தது இந்த வருஷம் அப்படின்னா அடுத்த வருஷத்துல டாக்ஸபிள் ஆகும். அதாவது 2024-25. புரியுதா? இப்ப புரியுதா? வித்ததுக்கு அடுத்த வருஷம் அசஸ்மெண்ட் இயர். அப்போ இது அசஸ்மெண்ட் இயரா இருக்க போகுது, இது ப்ரீவியஸ் இயரா இருக்க போகுது. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் எப்படி பிரிச்சு தெரிஞ்சிச்சு இல்லையா? அவர் வித்த டேட்ல இருந்து நான் ப்ரீவியஸ் இயர் எடுத்தேன். ப்ரீவியஸ் இயர் வச்சு அசஸ்மெண்ட் இயர் எடுத்துட்டேன். நவ் சேல் கன்சிடரேஷன் எவ்வளவுக்கு வித்தாருப்பா? 18 lakhsக்கு வித்தாரு. 18 lakhsல எத்தனை பர்சன்டேஜ் ப்ரோக்கரேஜ் சொன்னோம்? 2% ப்ரோக்கரேஜ் சொன்னோம். 2%. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 17,64,000 ஆச்சா? இப்போ இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்னா 2000ல இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு பாருங்க. 2002 ஓகே, விச் மீன்ஸ் எப்போ 17/8/2002னா 2002 and 3ல தான் விழுகுது. 2002 and 3யோட வேல்யூ எவ்வளவு? 105. அப்போ எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு? 5 lakhs divided by 105 into நம்மளோட ப்ரீவியஸ் இயர் என்ன? 2023-24. 23-24க்கு 348 into 348. 348 போட்டோம் அப்படின்னா you got an answer of 16,57,143. ஓகேவா? இண்டெக்ஸ் வேல்யூ, இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வேல்யூ. அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்னு பண்ணிருக்காரு. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எப்போ பண்ணிருக்காரு? இந்த கொடுக்கல ப்ரீவியஸ் இயர். புரியல, கொஸ்டின்ல வந்து ப்ரீவியஸ் இயர்னு கொடுக்கலையா? ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர்னு கொடுக்கலனா? கொடுக்கல, ஆனா நானா கண்டுபிடிச்சிட்டேன். அத கொடுங்க. அதாவது வந்து அதை எப்படி எடுத்தேன் அப்படின்னா, அவர் சேல் பண்றது 2023, which means 2023னா இது வந்து 10ஆம் மாசம் இருக்கு அப்படின்னா 2023-24 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல தான் அவர் சேல் பண்றாரு. கரெக்டா? 2023-24 ஃபினான்ஷியல் இயர். இந்த ஃபினான்ஷியல் இயர், அதாவது நான் ப்ரீவியஸ் இயர்னு சொல்ல, அசஸ்மெண்ட் இயர் சொல்ல, இந்த ஃபினான்ஷியல் இயர் தான் சேல் பண்றாரு. அப்ப இந்த ஃபினான்ஷியல் இயர்ல அவருக்கு ஒரு இன்கம் இருக்கு. இந்த இன்கமுக்கு அடுத்த வருஷத்துல அவர் டாக்ஸ் கட்டுவாரு. அப்போ அடுத்த வருஷம் அப்படிங்கிறது 2024-25. அது அசஸ்மெண்ட் இயரா இருக்கு அப்படின்னா, அதாவது டாக்ஸ் கட்டுற வருஷம் தான் எப்பவுமே அசஸ்மெண்ட் இயர்.
அப்போ இது அசமெண்ட் இயரா இருக்கு அப்போனா அப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் எனக்கு ப்ரீவியஸ் இயரா தானே இருக்கணும். அப்போ 23-24 எனக்கு ப்ரீவியஸ் இயர், அவ்வளவுதான். புரியலையோ மறுபடியும்? புரியலையா? ஐயோ. அதாவது 1/10/2023 வந்து சேல் பண்றீங்க. உங்களோட லேண்ட் இருக்கு, சேல் பண்றீங்க, நீங்களே சேல் பண்ணி வச்சுக்கோம். இப்போ இந்த டேட்ல சேல் பண்றீங்க அப்படின்னா, சேல் பண்ணா நம்மளுக்கு இங்க என்ன வரும்? ஒரு இன்கம் ஒன்று வருது. நம்ம இந்த இன்கமுக்கு டாக்ஸ் கட்டணும். அதுதான் கான்செப்ட். அப்போ இந்த இன்கம்க்கு டாக்ஸ் கட்டுறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயருக்கு வந்த இன்கமுக்கு கரண்ட் இயர் விச் மீன்ஸ் அதுதான் அசஸ்மெண்ட் இயர்ல டாக்ஸ் கட்டுவோம். இது கான்செப்ட். ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் கான்செப்ட். கரெக்டா? விச் மீன்ஸ் இப்போ 1/10/2023 அப்படிங்கிறது எந்த ஃபினான்ஷியல் இயர்ல விழுகுது? எந்த ஃபினான்ஷியல் இயர் இன் பிட்வீன்ல விழுகுது? 1/4/23 டு 31/3/24 இதுல விழுகுதா? இதுக்குள்ளதானே இது இருக்கு. இந்த டேட்டுக்குள்ளதானே இந்த டேட் இருக்கு. 1/10ங்கிற டேட்டு. அப்போ இது வந்து எந்த எந்த இயர் அப்படின்னா 2023-24 இந்த இயர்ல இருக்கு. அப்போ இது என்னோட ப்ரீவியஸ் இயர்னு சொல்றதுக்கு பதிலாக ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவோம். இப்போ இந்த வருஷத்துல நான் ஒரு சம்பாதிச்சிருக்கேன். என்ன சம்பாதிச்சிருக்கேன்? ஒரு இன்கம் நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன். அப்ப இதுக்கு நான் அடுத்த வருஷம் டாக்ஸ் கட்டணும். அடுத்த வருஷம் போது 2024-25ன்னு போயிடும். அப்படி போகுது அப்படின்னா அப்போ இதுதான் நான் டாக்ஸ் கட்டுற வருஷம்னா அப்போ இது எனக்கு அசஸ்மெண்ட் இயர் ஆயிடும். இந்த ஃபினான்ஷியல் இயர் எனக்கு ப்ரீவியஸ் இயரா இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது 2023-24, அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறது 2024-25. ஓகேண்ணா. புரியுதா? அந்த இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கம் வாங்கின டேட்டு எந்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள விழுகுதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். அந்த இன்கம் அதுல விழுந்துருச்சுன்னா அடுத்த வருஷம் தான் அதுக்கு நம்ம டாக்ஸ் பண்ணுவோம். அடுத்த வருஷம் டாக்ஸ் பண்றோம்னா அப்ப அது அசஸ்மெண்ட் இயர். அப்ப அதுக்கு முந்தின வருஷம் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் அப்படின்ற ஒரு அசம்ஷன்லாம் இல்ல. இதுதான் லாஜிக்கே. ஓகேண்ணா. ஓகேவா? சோ இது எழுதி வச்சுட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இது இது இந்த இது இன் பிட்வீன் இதுக்குள்ளதான் விழுகுது. அப்ப இது ப்ரீவியஸ் இயரா இருந்துச்சுன்னா அடுத்த அசஸ்மெண்ட் இயரா இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? சோ டேட் ஆல்வேஸ் அவசியம். ஓகே, இந்த ஓட்டம் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? ஓகே, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் நம்ம பார்க்காம வச்சிருந்தது. என்னன்னா காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல கீழே அவன் சொன்ன அந்த பாயிண்ட் பிளஸ் நீங்க அந்த ப்ரொவிஷன்ல பார்த்தா உங்களுக்கு குழம்பி இருக்கும் அப்படின்னு நான் சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எந்த வருஷத்துல நடக்குதுன்னு பாருங்க. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எங்க நடந்திருக்கு? 1/5/2004 நடந்திருக்கு. 1/5/2004 அப்படிங்கிறது என்ன? எந்த இயர்ல விழுகுது? 2004 and 5ல. கரெக்டா? இந்த வருஷத்துல தானே விழுகுது இது. 4 and 5ல தானே விழுகுது. அதாவது அந்த பினான்சியல் இயர்ல தானே விழுகுது. அப்போ 2004 and 5க்கான இண்டெக்ஸ் தான் நீங்க பார்க்கணும். 2, 4 and 5 எவ்வளவு இருக்கு? 113. அப்போ எவ்வளவுக்கு அவர் கட்டியிருக்காரு? 2,50,000க்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காரு. 2,50,000 divided by 113 into with இது 348 which means with the year 348 தான் வரணும். previous 2023-24 தான் வித்திருக்காரு. நீங்க டிவைட் பை போடும் போது மட்டும் அது எந்த வருஷத்துக்கு மாறி இருக்கோ அந்த வருஷத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இது புரிஞ்சுதா? காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புரிஞ்சுதா? அதுதான் இந்த இடத்துல கொஞ்சம் இந்த இது புரிஞ்சது இல்லையா? காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி எடுத்துன்னு புரிஞ்சுதா? ஏன் 113 எடுத்துன்னு புரிஞ்சுதா? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அது முந்தின வருஷத்துல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் நடந்த அந்த வருஷத்துல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் தான் நம்ம எடுத்து கன்சிடர் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கணும். ஓகே டன் சூப்பர். அததான் இப்ப இந்த ப்ரொவிஷன்ல கொடுத்துருக்கோம். அங்கிட்டும் இங்கிட்டும் அடிச்சு நொறுக்கிருப்போம். இம்ப்ரூவ்மெண்ட் எப்போ நடக்குது, எப்போ வந்து என்ன பண்றாங்க, அசட் எப்போ டூ பிளேசஸ் அப்படின்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸ்ல கொடுத்துருப்போம். இப்போ போய் இதை சும்மா படிச்சீங்கனாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றது இது எல்லாத்துலயும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இது என்ன ஏதோ ஒரு ஸ்லேட்டர் நான் கொடுத்து வச்சிருக்கேன். Indexed cost of acquisition is an amount which bears of the cost of acquisition the same proportion of cost inflation index, okay, for the year in which asset is transferred, bears to the cost of inflation index for the first year and which asset held by the RC for the year beginning on 1/4. இல்ல எனக்கு புரியலையே என்னது. Indexed cost of action means cost of action as discussed in case of short-term capital gain adjusted according to the price level of the year of sale. Okay, as per explanation to section 46, 48,
indexed cost of acquisition is an amount which bears to the cost of acquisition. Yeah, of course. The same proportion as cost inflation index for the year in which the asset is transferred bears to the cost inflation index for the first year in which asset was held by the assessee. Okay. Okay. R இங்க இருக்கா? டன் டன் டன். So up to this point, இந்த பாயிண்ட் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம டிவைடட் பை 100 ஆர் சம்திங் டிவைடட் பை எந்த இயர்ல அதை வாங்கினாங்களோ அதை இன்டூ போட்டு நம்ம எந்த இயர்ல விற்கிறோமோ அந்த அந்த வேல்யூ இங்க போடுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 50 டிவைடட் பை 10 இந்த இடத்துல 15 போடுவோம் இல்லையா? அது வரைக்கும் அதாவது அந்த சம்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? டிவைடட் பை 100 போட்டு இன்டூ 385 அப்படின்னு போட்டோம் 2023-24க்கு. இது பண்ணோம் இல்லையா அந்த வேலை, அது வரைக்கும் இங்க சொல்லியிருக்கான். ஆர்னு கொடுத்துட்டு ஃபார் த இயர் ஆஃப் பிகினிங் ஆன் 2001 whichever is later, which means அப்போ பிஃபோர் 2001 இருக்கு அப்படின்னா பிஃபோர் 2001 இருக்கு அப்படின்னா எது லேட்டரா இருக்கும்? லேட்டரா இருக்குன்னா 2001 தான் நம்மளுக்கு கடைசிக்கு லேட்டரா இருக்கும். பிஃபோர் 2001னா 2001 தானே லேட்டரா இருக்கும். இங்க பார்த்தோம் இல்லையா? இந்த ப்ரொவிஷனையும் சேர்த்து இதுல ஆட் பண்ணியிருக்கான். இந்த ப்ரொவிஷனையும் சேர்த்து ஆட் பண்ணி அந்த whichever is later அப்படின்ற அந்த கான்செப்ட கொடுத்துருக்கான். 2001க்கு பிகினிங்கே 2001 தான். அதுக்கு முன்னாடி அப்ப வாங்கியிருந்தீங்க அப்படின்னா லேட்டர் என்ன? 2001 தான் லேட்டர். 2001க்கு அப்புறமா வாங்கியிருந்தீங்கன்னா லேட்டர் என்ன? இப்போ 2001க்கு அப்புறமானா 2008ல நான் வாங்கியிருக்கேன். அப்போ லேட்டர் என்ன? 2008. அப்போ 2008 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஆனா அவன் பிகினிங் ஸ்டேஜ் எதை வச்சிட்டான்? 2001 தான் வச்சிருக்கான். அப்படி whichever is later எடுத்தோம் அப்படின்னா 2001க்கு அப்புறம் இருக்கிறது எல்லாம் லேட்டர். அப்போ 2000 பிஃபோரா வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1995ல வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் 2001 தான் ஆரம்பிக்கும் லேட்டர்ல. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? பட் 2001க்கு அப்புறமா வாங்கியிருக்கேன் அப்படின்னா 2008 இந்த whichever is later கான்செப்ட் இப்படி இருக்குடா. உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியுதா பாருங்க. அதாவது நடுவுல 2001 வச்சுட்டான். இதுதான் பிகினிங்னே சொல்லிட்டான். ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி நான் இங்க எங்கேயோ வாங்கியிருக்கேன் 1990ல வாங்கியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வருஷம் நீங்க எதாவது கன்சிடர் பண்ணிக்கணுமா? 2001 தான் இதை தான் கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கான். கன்சிடர் ஹியர் இதை தான் நீங்க கன்சிடர் பண்ணி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுத்துக்கணும். அதை நம்ம பார்த்தோம். அதாவது அதுக்கு முன்னாடி வாங்கிட்டாலும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ whichever is higherனு போட்டு, ஆனா இண்டெக்ஸேஷன் எங்க இருந்து எடுப்போம்? இண்டெக்ஸேஷன் இங்க இருந்து தானே எடுப்போம். ஞாபகம் இருக்கா? இண்டெக்ஸேஷன் வந்து டிவைடட் பை 100 தானே போடுவோம் ஆல்வேஸா. 2001ல இருந்து தான் கன்சிடர் பண்ணுவோம். பட் 2000 அப்புறமா இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து 10 வருஷம் பின்னாடி போறேன், இதுல 10 வருஷம் முன்னாடி போறேன் 2010 அப்படின்னா இதே வருஷத்தை கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் ஹியர். மறுபடியும் இங்க வர வேண்டாம், இங்க இருந்து வந்த மாதிரி தேவையில்ல. கன்சிடர் ஹியர். அப்போ இண்டெக்ஸேஷன் என்ன எடுப்போம்? 2010க்கான இண்டெக்ஸேஷன் எடுப்போம். 2010க்கான இண்டெக்ஸேஷன் என்ன? 2010க்கான இண்டெக்ஸேஷன் என்ன? 148 ஆர் 2010-11 எடுத்துக்கலாமா? 167. ஸோ அப்போ இந்த இடத்துல டிவைடட் பை 167 அப்படின்னு போடுவீங்க. இப்போ புரியுதா அந்த ப்ரொவிஷன் என்னன்னு? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அந்த whichever is later ஏன் சொல்றான்னு, அந்த லேட்டருக்கான விஷயம் என்னன்னு புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகுதா? டவுட்னா அப்பயே கேளுங்க, அப்பதான் புரியும். லேட்டர் whichever is later பிகினிங்கே 2001 தான். அப்போ 1990ல வாங்கியிருந்தா லேட்டர் எனக்கு 2001 தான் லேட்டர். அப்போ 2010க்கு நான் போறேன் அப்படின்னா பிகினிங் மட்டும் தான் 2001 வச்சிருக்கான், எண்டிங் 2001 வைக்கல. அப்ப எண்டிங் வந்து லேட்டர் எவ்வளவு வேணா போலாம். அப்போ லேட்டர் அப்படின்னா அப்போ 2010 தான் நான் சூஸ் பண்ணுவேன். பிஃபோரா இருந்துச்சுன்னா 2001 நான் சூஸ் பண்ணுவேன். ஆஃப்டரா இருந்துச்சுன்னா ஆஃப்டர்ல எவ்வளவு போகுதோ அதை நான் சூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அவன் எனக்கு பிகினிங் மட்டும் தான் வச்சிருக்கான், எண்டிங் பாயிண்டே கிடையாதுன்னு சொல்லிட்டான். எனக்கு எண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். பிகினிங் மட்டும் தான் வச்சிருக்கான், எண்டிங் வைக்கல. இது இருக்கு, இது இல்ல. இப்ப புரிஞ்சதா அந்த ப்ரொவிஷனு? ஓகேவா? ஓகே, டன். ஸோ ஐ எம் கோயிங் நோ. ஸோ அந்த ப்ரொவிஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் கீழே இருக்கிறது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து காமன் தான். நீங்க அந்த சம் பார்த்துட்டு அதை வந்து அப்ரோச் பண்ணினா முடிஞ்சிடும். ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் வந்து அஃபிஷியல் கேசட்ஸ்ல ஆல்வேஸா வந்து கவர்மெண்ட் வந்து அப்ளிகபிள் பண்ணிட்டே இருக்கும். 75% வந்து ஆவரேஜா ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அது செப்பரேட் கால்குலேஷன், பட் அது கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. ப்ளஸ் இதுல 2 நோட் ஒன்று இருக்கு. கரெக்டா? டன். நெக்ஸ்ட் வந்து டீம்ட் ஆர் நோஷனல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அது ஒன்று இருக்கா? H வரைக்கும் இருக்கா? ஓகே. In certain cases stated below cost of acquisition of capital assets shall be. சரி,
various aspects are discussed below. இது summary. ஓகே டன். ஸோ இப்போ இந்த ஒரு ப்ரொவிஷன் மட்டும் பார்த்துட்டு டீம்ட் ஆர் நோஷனல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்ற இந்த ஒரு ப்ரொவிஷன் மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம முடிச்சிருவோம். இது என்ன டீம்ட் ஆர் நோஷனல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா, நம்ம ஒரு ப்ரொவிஷன் பார்த்தோம், நாட் டிரான்ஸ்ஃபர்ல நம்ம ஒரு ப்ரொவிஷன் பார்த்தோம். என்ன ப்ரொவிஷன் பார்த்தோம் அப்படின்னா, பார்ட்டிஷன் ஆஃப் HUF. பார்ட்டிஷன் ஆஃப் HUF. பார்ட்டிஷன் ஆஃப் HUF அப்படின்னும் போது HUF கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு. இஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஒரு லேண்டோ என்னமோ. ஸோ 5 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இதை 5 மெம்பர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்குது இந்த லேண்டை. ஸோ இந்த இடத்துல இது டிரான்ஸ்ஃபரான்னு கேட்டா இது டிரான்ஸ்ஃபர் கிடையாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ இந்த லேண்ட் வந்து HUF எப்போ வாங்கியிருக்கு அப்படின்னா HUF வந்து 2002 and 2003 இந்த இயர்ல வந்து HUF வாங்கியிருக்கு, பையிங் இயர். ஓகே, எவ்வளவுக்கு வாங்கியிருக்கு அப்படின்னா ஆப்வியஸா ஒரு 5 lakhsக்கு வாங்கியிருக்குன்னு வச்சுப்போமே. ரைட், திஸ் இஸ் த பாயிண்ட். நவ் HUF என்ன பண்ணுது அப்படின்னா இதை இந்த 5 பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கு இல்லையா, விச் மீன்ஸ் இட்ஸ் நாட் கன்சிடர்ஸ் டிரான்ஸ்ஃபர், பட் இதை வந்து 5 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருக்கு. அந்த பிரிச்சு கொடுத்த வருஷம் வந்து 2010 and 2011. இந்த வருஷத்தை அது பிரிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இந்த இடத்துல கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகுமான்னு கேட்டா இல்ல, கிடையாது. கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகாது. இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த தேர்டா இருக்காரு இல்லையா, இவர் வந்து வேற ஒரு பர்சனுக்கு சேல் பண்றாரு. மிஸ்டர் தினேஷ்க்கு இவர் சேல் பண்றாரு. ஓகேவா? இவர் சேல் பண்ற வருஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022-23. ஓகேவா? சோ இந்த வருஷத்துல செல்லிங் இயர். கரெக்டா? இது வரைக்கும் புரிஞ்சதா? இப்போ செல்லிங் இயர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளவுக்கு சேல் பண்றாரு? ஒரு 3 lakhsக்கு சேல் பண்றாருன்னு வச்சுக்கோம். நான் ஆப்வியஸா இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் அப்படின்னும் போது ஆனா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்னு சொன்னீங்க, 24 மந்த்துக்குள்ள இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட் சொன்னீங்க. இப்போ நான் அந்த 24 மந்த்தை எல்லாருக்கும் வர டவுட், இங்க இருந்து நான் கால்குலேட் பண்ணுமா இங்க இருந்து நான் கால்குலேட் பண்ணுமா 24 மந்த்தை? இந்த டவுட் யாருக்காவது ரைஸ் ஆச்சா? நான் வந்து ப்ரீவியஸ் ஓனர் பார்க்கணுமா? ப்ரீவியஸ் ஓனர்னா HUF தான் இதுக்கு ப்ரீவியஸ் ஓனர். அதுக்கப்புறம் இதுக்கு மெம்பர் கையில வந்திருக்கு. மெம்பர் கையில வந்தப்போ நம்ம என்ன பண்ணல, கேபிட்டல் கெயின் பண்ணல. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிட்டோம், 3 lakhsக்கு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனும் உங்களுக்கு இல்ல, அதை நீங்க கவனிச்சிங்களா? இந்த இயர்ல காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனும் கிடையாது. யாருக்கு? பர்சன் 3க்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கிடையாது. அப்ப நான் எதை காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா எடுக்கிறது? இப்போ நான் இங்க சேல் பண்ணிருக்கேனே, இப்போ நான் எதை காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா எடுக்கணும்? எனக்கு கொஸ்டின் மார்க் வருது அப்படின்னா ப்ரீவியஸ் ஓனர் இதுக்கு யாருன்னு பார்க்கணும். ப்ரீவியஸ் ஓனர் HUF. அப்போ இதை நான் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா எஸ், திஸ் இஸ் வில் பி யுவர் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். தட் இஸ் த given in your book. Deemed or notional cost of acquisition. Other deemed cost of acquisition நம்ம சொல்லுவோம், previous owner there. So in certain cases stated below, cost of acquisition of the previous owner of the property shall be deemed to be cost of acquisition of the assessee. அப்போ இந்த இடத்துல இப்போ நான் போட்ட சம்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நான் போட்ட சம்ல என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு சேல் கன்சிடரேஷன் 3 lakhs. புரோக்கரேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது, நில்லு. நெட் சேல் கன்சிடரேஷன் 3 lakhs. இந்த ஃபார்மேட் அப்படியே ஞாபகம் கேபிட்டல் கெயின் வந்து இந்த ஃபார்மேட் குள்ளே அடங்கிடும். ஆனா இந்த ஃபார்மேட்டை நம்ம கால்குலேட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு, அதுதான் ஜாஸ்தி. ஃபார்மேட் என்னமோ இதுக்கு நூறு தான் இருக்கும் கேபிட்டல் கெயினுக்கு, வெறும் ஒரு 5 அடி தான் கேபிட்டல் கெயின் ஃபார்மேட். ஆனா அதுக்கு நீங்க உள்ள போற ப்ரொவிஷன் தான் அப்படியே ஏராளமா இருக்கும். ஓகேவா? சோ இதுல இருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ணுவோம், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஐயா, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனே ஒரு பக்கம், இதுல இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்னா என்ன, நம்ம டிவைட் பை போடணும். இப்போ டிவைட் பைல நான் என்ன போடணும் அப்படிங்கிறது கன்ஃபியூஷன். அதாவது இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ப்ரீவியஸ் ஓனர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு 5 lakhs. இப்போ நான் டிவைட் பை இந்த வருஷத்துக்கான இண்டெக்ஸ் போடணுமா, 2002-03க்கான இண்டெக்ஸ் போடணுமான்னு கேட்டா கிடையாது. 2010-11க்கான இண்டெக்ஸ் எடுக்கணும். 2010-11 காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மட்டும் தான் ப்ரீவியஸ் ஓனருக்கு போகணும். இண்டெக்ஸேஷன் வந்து ப்ரீவியஸ் ஓனருக்கு போக கூடாது. அதாவது அது வாங்கின அந்த வருஷத்துல இருந்து இருக்கணும் 2010 and 11க்கு.
2010 and 11 கைக்கு என்ன மாறிடுச்சு? 3 கைக்கு அது மாறிடுச்சு. அப்போ 2010 and 11க்கான இண்டெக்ஸ் பெனிஃபிட் எடுங்க. 2010 11ல எவ்வளவு இருக்கு? 167 divided by 167 into 2020 to 23க்கான இண்டெக்ஸ் எவ்வளவுப்பா? 20 to 23க்கு 331. சோ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கிடைக்குமா? எவ்வளவு வருது? 5 lakhs divided by 167 into 331. ஸோ ஆப்வியஸா எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 9,91,017 rupees அப்படின்னு கிடைக்குது. ஓகே, திஸ் இஸ் யுவர் இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஓகேவா? ஆனா இங்க ஒரு தப்பு பண்ணிருக்கோம். அகைன் என்ன தப்பு? யாராவது கண்டுபிடிங்களா? என்ன தப்பு? அந்த 5 லேக்ங்கிறது டோட்டல் லேண்டுக்கா இருக்கணும். டோட்டல் எல்லாருக்கும். அப்போ 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்கும்போது மாறும். 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்கும்போது மாறும்னா 5 லட்சத்தை தானே பிரிச்சு கொடுத்துருக்கோம். அப்போ இங்க 1 lakh தானே வரணும். 5 பேருக்குன்னா டிவைடட் பை 5 தானே பிரிச்சிருக்காங்க இங்க. ஓகேவா? சோ அதையும் நம்ம கவனிக்கணும். அதனாலதான் நான் இங்க சேல் கன்சிடரேஷன் 3 லட்சம் வச்சேன். நானா யோசிச்சு அந்த 3 லட்சம் வச்சது என்ன காரணம்னா அது 1 lakh இருந்துச்சுன்னா அப்போ 3 lakhs வச்சாதான் சேல் கன்சிடரேஷன் கரெக்டா இருக்கும்னு நான் வச்சேன். அப்போ 1 lakh divided by 167 into 331. இப்போ 1,98,000 ஆன்சர் பார்த்தா சேஞ்ச் ஆகும். ஓகே, சோ rupees 1,98,203. This is your indexed cost of acquisition. இப்போ அதை மைனஸ் பண்ணுவோம். 1,98,203 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 3 lakhs minus 198,203. ஸோ உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை, அதனால டைரக்டா நான் இது போட்டுடுறேன். 797 1,01,797 அப்படின்னு உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடைக்கும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் புரிஞ்சுதா? எந்த வருஷத்துல இருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மேட்டரு. பிளஸ் வந்து ப்ரீவியஸ் ஓனரை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுக்கு. அதாவது இயர் 24 month அப்படின்ற அந்த கன்ஃபர்மேஷனுக்கு இதுல இருந்து இது வரைக்கும் பாக்குறீங்க. இதுல இருந்து இது வரைக்கும் 24 month தான் பாக்குறீங்க. கரெக்டா? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்னு வரும்போது இதுல இருந்து வேற கலர் யூஸ் பண்ணலாமா? ரெட். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வரும்போது இதுல இருந்து இந்த வருஷத்தை பாக்குறீங்க. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுக்கு ஓகே, இந்த வருஷத்துல இந்த வருஷம் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுக்கு பாக்குறீங்க. ஓகேவா? சோ இந்த இது வந்து மந்த்துக்கு பாக்குறீங்க. 24 month-ஆ அந்த லாங் டேர்மா ஷார்ட் டேர்முக்கான்றதுக்கு இதை பாக்குறீங்க. இண்டெக்ஸேஷனுக்கு இந்த வருஷத்தை எடுத்துக்கிறீங்க. ஒரே சம்ல மொத்தமா அப்ளிகபிள் ஆகுது. ஓகேவா? சோ நல்லா பாத்துக்கங்க. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நாங்க எடுக்கிறேன் அப்படின்றதுனால 2002 இண்டெக்ஸை நான் எடுக்கல. 2002 இண்டெக்ஸை நான் எடுக்கல. 2010 and 11க்கான இண்டெக்ஸ் தான் நான் எடுத்தேன். அது ஒரு பாயிண்ட். 24 month-ஆ ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா கண்டுபிடிக்கிறதுக்கு இவன் கைக்கு எப்போ வந்துச்சோ, பர்சன் 3 கைக்கு எப்போ வந்துச்சோ அவன் கையில இருந்து நான் எண்றேன். அவன் கையில இருந்து அது எவ்வளவு நாளைக்கு சேல் ஆயிருக்கு அப்படின்றத நான் எண்றேன். ஆனா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இந்த கால்குலேஷன் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுத்துக்கும் போது மட்டும் ப்ரீவியஸ் ஓனர் கிட்ட நான் போறேன். எதுக்காக மட்டும்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுக்கு மட்டும் ப்ரீவியஸ் ஓனர் கிட்ட நான் போறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இந்த சம்மு கொஞ்சம் இப்ப பார்க்கும்போது தலை சுத்துற மாதிரி தான் இருக்கும். அவசா ஒத்துக்கிறேன், ஒண்ணுமே புரியல. என்னடா இது புரிஞ்சா? புரிஞ்சுங்க. அப்போ ஓகே, சூப்பர். ஒரு சில பேருக்கு என்னடா இது தலை சுத்துது அப்படின்னா ஓகே, மறுபடியும் அகைன் அண்ட் அகைன் அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ இப்போ வந்து அந்த நோட்டை பாருங்க. நான் ஒரு நோட் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? இந்த நோட்டை இப்ப படிங்க. Indexed cost of acquisition has to be ascertained with reference to the date of acquisition and not with the reference to the date when such a asset become as a capital asset. Which means date of acquisition என்னவா இருக்கோ அந்த டேட்டை தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். அது எப்போ கேபிட்டல் அசெட்டா இருந்துச்சோ அந்த டேட்டை நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்படின்னா in this case
டேட் ஆஃப் அக்யூசேஷன் அப்படிங்கிறது எப்போ தேர்ட் அந்த அந்த பர்சன் 3 கையில வந்துச்சு இல்லையா, தட் இஸ் த டேட் ஆஃப் அக்யூசேஷன். அப்போ அங்கிருந்து இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன் நீங்க எடுக்கணும். அது வந்து கேபிட்டல் அசெட்டா எப்போ வந்துச்சு, கேபிட்டல் அசெட்டா HUF கையில இருக்கும்போது அது கேபிட்டல் அசெட்டா தான் இருந்துச்சு. அந்த டேட்ல இருந்து நீங்க இண்டெக்ஸ் கன்சிடர் பண்ணீங்களான்னு கேட்டா கிடையாது. அந்த தேர்ட் பர்சன், அந்த தேர்டா ஒரு மெம்பர் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட அது எப்போ அக்யூசேஷன் ஆச்சோ அந்த டேட்டை தான் நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இண்டெக்ஸேஷனுக்கான நோட் இங்கே கொடுத்துட்டான், அதனாலதான் நாங்க அதை எடுத்தேன். விச் மீன்ஸ் இப்போ நீங்க படிக்கலாம், அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன் has been ascertained with a reference on the date of acquisition. On date of acquisition நீங்க ரெஃபர் பண்ணோம், and not with the reference on the date when such asset become capital asset. அது எப்போ கேபிட்டல் அசெட்டா வந்துச்சோ அந்த டேட்டை நீங்க பார்க்க வேண்டாம். அக்யூசேஷன் ஆன டேட்ல இருந்து தான் நீங்க என்ன பண்ணணும், இண்டெக்ஸேஷனை கொடுக்கணும். காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன் வேற, ஆனா அந்த காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷனை வச்சு அவன் இண்டெக்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்றான். புரியுதா? ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துட்டீங்கன்னா புரியாது. ஐசிஓஏவும் இதையும் ஒன்னா சேர்த்துட்டீங்கன்னா புரியாது. இதுவே தனித்தனியா கொடுத்துருக்கான். இவன் இந்த இடத்துல பேசுறது வெறும் இண்டெக்ஸை பத்தி மட்டும் தான் பேசுறான். வெறும் இண்டெக்ஸ் அந்த டிவைடட் பை 100 அதை போறது பத்தி மட்டும் தான் பேசுறான். காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷனை பத்தியே பேசல. இதை வந்து எதை வச்சு கம்பேர் பண்ணி எடுத்துக்கிறான்னா, காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷனை வச்சு இதை எடுத்துக்கிறான். இந்த இடத்துல இவன் தனி, இண்டெக்ஸ்ன்றவன் தனி. ஓகேவா? ஐசிஓஎன் மொத்தமா சேர்ந்து வரல. இந்த இடத்துல இவன் மட்டும் தனியா இருக்கான். இப்போ இண்டெக்ஸ் மட்டும் தனியா இருக்கான். அவனை பத்தி மட்டும் தான் பேசுறான். அவன் அடுத்த ஆளை பத்தி சேர்த்தே பேசல இந்த இடத்துல. ஓகேவா? சோ அப்படி சேர்த்து பேசாத போது அதை வச்சு கம்பேர் பண்ணி பேசிக்கிறான். சோ அப்போ எந்த டேட் ஆஃப் அக்விசிஷனோ அந்த டேட்டை தான் நீங்க எடுக்கணும். அது கேபிட்டல் அசெட்டா மாறினதை நீங்க கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் சொல்றான். அதுதான் நம்ம இங்க பண்ணோம். இங்க என்ன பண்ணோம், நம்ம கேபிட்டல் அசெட்டா 2002 and 3 இருக்கு. ஆனா அது தேர்ட் பர்சன் கைக்கு எப்போ வந்துச்சோ அந்த, அதாவது தேர்ட் பர்சன்ன்றது அந்த தேர்ட் மெம்பர் கைக்கு எப்போ வந்துச்சோ அந்த டேட்டை தான் நம்ம எடுத்துக்கிறோம். கரெக்டா? அப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அந்த டேட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஏதாவது ஒரு சம் இருக்கான்னு பார்ப்போமா இதை வச்சு. இந்த சம்மே பார்ப்போம். இல்லஸ்ட்ரேஷன் 85 இல்ல வேற எதனா அடிஷனலா இருக்கா? இல்ல, மோஸ்ட்லி நான் சொன்னதுதான் இருக்கு. ஓகேவா? இந்த ஒரு சம் பார்த்து முடிச்சிருவோம். நான் திரும்ப வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். ஏபிசி இது எல்லாமே படிச்சா போதும். டீம்டு ஓனர் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா டீம்டு ஓனர்ல யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்றது மட்டும் தான் இதுல இருக்கும். ஓகேவா? டீம்டு ஓனர் கான்செப்ட் புரிஞ்சுன்னா டீம்டு ஓனர்ல யார் யார் வருவாங்கன்றது மட்டும் தான் இருக்கும். பிளஸ் இது வந்து சம்மரி, ஓவரால் சம்மரி. இந்த சம்மரி நீங்க இப்போ போய் படிச்சாலும் உங்களால படிக்க முடியும் இந்த சம்மரியை. ஓகேவா? சோ நம்ம இந்த சம் இப்போ பார்ப்போம். மிஸ்டர் பரிமேந்தர், எல்லாரும் இந்த சம் எடுத்துக்கோங்க. இப்ப பார்த்த ப்ரொவிஷன்ஸ் வச்சு நீங்க இப்ப நான் சொன்னது எல்லாமே அப்படியே ஜஸ்ட் ரீகால் கூட பண்ண வேண்டாம். அப்படியே நாங்க சம் அப்படியே வரும் உங்களுக்கு நான் சொல்லவே. மிஸ்டர் பரிமேந்தர் as jewelry being gifted on 1/4/2005 by her brother ஜிதேந்தர். அதாவது பரிமேந்தருக்கு ஜிதேந்தர் வந்து என்ன கொடுத்திருக்காரு, கிஃப்ட் கொடுத்திருக்காரு. அப்ப ப்ரீவியஸ் ஓனர் யாருன்னா இவரா தான் இருப்பார். ஓகே, கிஃப்ட் எப்போ கொடுத்திருக்காங்க? 1/4/2005. ஓகே, ஜிதேந்தர் acquires such asset for 60,000. ஜிதேந்தர் எப்போ அதை அக்வயர் பண்ணிருக்காரு? 60,000க்கு 1995ல. ஸோ ஐ எம் நவ் ஸ்பிளிட் ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். நோட்ஸ் then only you get a clarity, right? So 1/4/2005ல கிஃப்டா வந்து கொடுத்திருக்காரு. யாருன்னா ஜிதேந்தர் வந்து அவரோட பரமேந்தருக்கு கொடுத்திருக்காரு. ஓகேவா? கிஃப்ட் வேல்யூ என்னன்னு சொல்லல. ஆனா பரமேந்தர் அது ஜிதேந்தர் எப்போ வாங்கியிருக்காரு அப்படின்னா 1/7/1995ல எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு? 60,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. நம்மளுக்கு 2-3 ப்ரொவிஷன் பார்த்தோம். 1995க்கு முன்னாடி வாங்கியிருந்தா, அதாவது 2001க்கு பிஃபோரா வாங்கியிருந்தா என்னன்னு பார்த்தோம். 2001க்கு நீ வந்துடணும் நேரான்னு பார்த்தோம் இல்லையா? விச் எவர் இஸ் லேட்டர் ப்ரொவிஷனுக்கு இண்டெக்ஸ் இருக்கிறதுக்கு அது ஒன்று இருக்கு. பிளஸ் இந்த இடத்துல கிஃப்ட் ப்ரீவியஸ் ஓனர்ன்ற ஒரு கான்செப்டும் இருக்கு. இங்க பரமேந்தர் கையில இருக்கு. ஓகே, 2 ப்ரொவிஷன் இப்போதைக்கு நம்மளுக்கு ரிமெம்பர் ஆயிடுச்சு. அடுத்து ஆன் 1/7/2002 ஜிதேந்தர் ஆஸ் ஸ்வின் அ டைமண்ட் ஒர்த் 25,000. இப்போ காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யார் பண்ணிருக்காரு? ஜிதேந்தர் தான் பண்ணிருக்காரு. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுமே அது எப்போ பண்ணிருக்காராம்? 1/7/2002ல. கிஃப்ட் எப்பதான் வந்திருக்கு? 2005ல தான் வந்திருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கீங்களா, கிஃப்ட் 2005ல தான் வந்திருக்கு.
ஆனா 2002லயே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஓகே, 2002லயே யார் பண்ணிருக்காரு? gift கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஜிதேந்தர் வந்து பண்ணி வச்சிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு? 25,000 ரூபாய் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது என்ன டைமண்ட் தான், ஓகே, ஒர்த் தான், வேல்யூபிள், தென் அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆன் 1/4/2009 மிஸ்டர் பரமேந்தர், ஓ பொண்ணாடா அது. ஓகே, மிஸ்டர் பரமேந்தர் இன்கர் பாலிஷ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சச் ஜுவல்லரி காஸ்டிங் 5,000. அது இரலவெண்ட், இது இரலவெண்ட். ஓகே, அது நம்மளுக்கு இரலவெண்ட். 2009ன்றது இரலவெண்ட். ஓகே, இது இரலவெண்ட், இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு தேவையே இல்லை, அழிஞ்சே போயிடு நீ சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. ஓகே, நவ் அடுத்து as on 1/4/2023 Mrs. Parmendra has sold jewelry. ஓகே, சூப்பர். 1/4/23ல சோல்ட் பண்ணிட்டாங்க அந்த அம்மா. எவ்வளவுக்கு சோல்ட் பண்ணிருக்காங்க? 12 lakhsக்கு சோல்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? brokerage வந்து ஒரு 1%. the fair market value of the jewelry 2001ல ஒரு வேல்யூ என்னவா? 2 lakhs, 2005ல 5 lakhs, 2023ல 7,50,000. இதெல்லாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு 2001ஓட fair market வேல்யூ மட்டும் போதும். 2 lakhs ஆர் ப்ரீவியஸா ஒரு எவ்வளவுக்கு வாங்கினாரு? 60,000 வாங்கியிருந்தாரா? இது ரெண்டுத்துல as per the provision 2001க்கு முன்னாடி வாங்கியிருந்தா என்ன provision? 2 lakhs or 60,000 whichever is higher. அப்ப எதை எடுத்துப்போம்? நம்ம 2 lakhs தான் கன்சிடர் பண்ணிப்போம். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா 2 lakhs தான் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா 2 lakhs. ஓகே, அது வரைக்கும் புரிஞ்சது இல்லையா எல்லாருக்கும்? 2 lakhs அந்த ப்ரொவிஷன் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபார்மேட்டுக்கு வருவோம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபார்மேட்டுக்கு வரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துப்போம்? சேல் கன்சிடரேஷன். சேல் கன்சிடரேஷன் எவ்வளோ? 12 lakhs. அதுல நம்ம என்ன மைனஸ் பண்ணுவோம்? டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்கு? 1%. அப்போ இதுல 12,000. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா we got a 11,88,000. ரைட். இப்போ நம்ம அடுத்து என்ன மைனஸ் பண்ணணும்? மைனஸ் பண்ண வேண்டியது இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்னா இப்போ நான் இதுல காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மட்டும் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்? 2 lakhs அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். 2 lakhs இப்போ டிவைடட் பை என்ன போடணும் அப்படின்னா, டிவைடட் பை என்ன போடணும்? 100 போடுவீங்களா? ஏன்னா 2001க்கான மார்க்கெட் வேல்யூ தான் எடுத்திருக்கோம். அப்ப டிவைடட் பை 100 போடணுமா இங்க? 2005க்கு என்ன இண்டெக்ஸ் அந்த வழியில 2005க்கான இண்டெக்ஸுக்கு வரணும். ஏன்னா பரமேந்தர் கைக்கு அது எப்ப வந்துச்சு? மிஸ்ஸஸ் பரமேந்தர் அந்த அம்மா கைக்கு அது எப்ப வந்துச்சு? அந்த அம்மா கைக்கு கிஃப்டா வந்து 2005ல தான். நல்லா பாருங்க. அப்போ அது கேபிட்டல் அசெட்டா இருந்த வருஷத்தை நம்ம எடுக்க கூடாது. ஐயோ, அங்க பென்சில் வச்சுட்டு இங்க ஆயிடுச்சு, அங்க அழிதுரா. அப்போ அது கேபிட்டல் அசெட்டா வந்த வருஷம் எனக்கு கவலை கிடையாது. அந்த அம்மா கைக்கு அது எப்போ வந்துச்சு? அந்த வருஷத்துல காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ், அதாவது காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் எவ்வளவு இருக்கு? ஓகேவா? அப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நான் கரெக்டா எடுத்துட்டேன். 2 lakhs வரைக்கும் நான் கரெக்டா எடுத்துட்டேன். டிவைடட் பை 2005 and 6. 2005 and 6க்கான இண்டெக்ஸ் உங்க புக்ல பாருங்க. அது வந்து இது 117 இருக்கான்னு பாத்துக்கோங்க, ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ 5/6க்கு 117 இன்டூ எந்த வருஷத்துக்குடா இப்ப இந்த அம்மா விக்கிறாங்க? எங்கடா வருஷத்துக்கான வித்த வருஷம்? 2023. அப்போ 23னா கரெக்டா ஏப்ரல் விக்குது. அப்போ 23-24 அப்படிங்கிறது தான் ப்ரீவியஸ் இயர். 23-24க்கானது 348. ஸோ போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 6,98,000. ரைட். நவ் வி மைனஸ். இப்போ இதுலயும் இப்போ இது வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த பார்ட்டிஷன்லயும் படிச்சிட்டோம். இப்போ நடுவுல இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஒன்று நடந்திருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அது எப்படி எடுக்கிறதுன்னு பாத்துக்கோங்க. சேம் கான்செப்ட் தான், அதே தான் அப்ளிகபிள் ஆக போகுது. ஓகேவா? இம்ப்ரூவ்மெண்ட் எப்போ பண்ணிருக்காரு நம்மளால? ஜிதேந்தர் வந்து 2002ல பண்ணிருக்காரு. 2002னா எஸ் கன்சிடர். ஆனா பிஃபோர் 2001 இருந்தா கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை, காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கன்சிடரே பண்ணிக்க தேவையில்லை. ஆனா 2002ல பண்ணிருக்காரு அப்படின்னா ஓகே, லெட்ஸ் கன்சிடர் அப்படின்னும் போது எவ்வளவுக்கு இப்ப பண்ணிருக்காரு அவரு? 25,000 டிவைடட் பை, இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். இம்ப்ரூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது, அது வந்து ஆல்ரெடி அசட்டாவும் இல்ல, லெசன்ஸ் ஐயோ, அதாவது அங்க சொன்ன அந்த நோட் படி அது அசட்டாவும் இல்ல, பிளஸ் வந்து அந்த டேட் ஆஃப் அக்விசிஷன் அப்படிங்கிறது ஆஃப்டர் 2001க்கு அப்புறமா தான் இருக்கு. அவங்க கைக்கு கிடைச்சதுக்கு முன்னாடி, ஆஹா எனக்கு இந்த ப்ரொவிஷன் உங்களுக்கு சொல்ல வரலடா. இந்த ப்ரொவிஷன் வந்து இங்க பாருங்க லெசன்ஸ்,
இப்போ இங்க சொன்ன பாயிண்ட் வந்து அந்த காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அப்ளிகபிளே ஆகாத மாதிரி இருக்கும். இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கான். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல அந்த பாயிண்ட் அப்ளிகபிளே ஆகாது. அதாவது அது கேபிட்டல் அசெட்டா இருந்த டேட், இந்த டேட் ஆஃப் அக்விசிஷனே அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா இங்க பாருங்க, இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுக்கு மட்டும் தான் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கான். இப்படி படிச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இங்க சொல்லியிருக்க பாயிண்ட் வந்து இதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் அப்ளிகபிள் இல்லைன்னு அர்த்தம். இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுக்கு மட்டும் தான் இந்த பாயிண்ட் அப்ளிகபிள். அப்போனா காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் அப்ளிகபிள் இல்ல. அப்போ டைரக்டா நான் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் போடும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் போடும்போது மட்டும் எந்த வருஷத்துல அவர் பண்ணிருக்காரு? 2002. 2002னா 2002 and 3. 2002 and 3க்கான வேல்யூ தான் நான் இங்க எடுத்துப்பேன் ஃபார் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பர்பஸ். ஃபார் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பர்பஸ். இந்த இடத்துல ஏன்னா 117 எடுக்கல அப்படின்னு உங்க எல்லாருக்கும் டவுட் வரும். ஆனா அவன் கொடுத்திருக்கிறது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுக்கு மட்டும் தான் அந்த ப்ரொவிஷன். ஓகேவா? சோ காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அவன் அந்த ப்ரொவிஷன் கொடுக்கல. அப்ப காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அவன் கொடுக்கல அப்படின்னா, அப்ப அது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எப்ப நடக்குதோ அந்த வருஷத்தை நான் எடுத்துப்பேன். அப்போ அந்த இடத்துல நான் வந்து 105 அப்படியே எடுத்துப்பேன் இன்டூ 348. 25,000 காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. அப்போ 82,857. ஓகேவா? இன்கேஸ் அவர் கிஃப்டா கொடுக்காம இருந்ததாருன்னா அது எவ்வளவுக்கு கொடுத்துருக்கணும்? இவ்வளவுக்கு கொடுத்துருக்கணும். ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 40,914 கொடுக்குறோம். ப்ரொவிஷன்ஸ் புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம பார்த்த எல்லா ப்ரொவிஷனும் இந்த சம்ல அப்ளிகபிளா இருக்கு. ரிலேட்டிங் டு லாங் டேர்ம், ரிலேட்டட் டு லாங் டேர்ம். புரிஞ்சுதா? புரிஞ்சுங்க. கரெக்டா புரிஞ்சது இல்லையா? எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா? ஸ்ரீஹரி ஓகே டன், கனிஷ் ஓகே, சுரேகா, அனுஷா, பாலா, ப்ரொவிஷன் கரெக்டா புரியுதா? ரவினா, சுரேகா ஓகே டன், அக்ஷனா ஓகே டன், அக்ஷனா ஓகேங்க, ஓகே சூப்பர் டன். எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா? மறுபடியும் போய் நல்லா பாருங்கடா. இப்போ நான் சொல்லும் போது ஓகேவா இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னா கூட கேபிட்டல் கெயின் வந்து கொஞ்சம் இதுவாயிருவான், பேலன்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட்ஸ் தான். இவ்வளவுதான் கேபிட்டல் கெயின் இங்க இருக்கு இல்லையா? இவ்வளவுதான் கேபிட்டல் கெயின். உங்க 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 கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு நீங்க ஆன்சர் புக்ல எழுதும் போது அரை பக்கத்தை கூட தாண்டாது கேபிட்டல் கெயின். ஓகேவா? ஒரு பாதி பேஜ் கூட தாண்டாது. 7 மார்க் 14 மார்க் இருக்கும். ஆனா பாதி பேஜ் தான் எழுதுவீங்க கேபிட்டல் கெயின். அந்த பாதி பேஜ்ல இவ்வளவு ப்ரொவிஷன் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். கீழே நோட்டுன்னு கொடுத்துருக்கான் இல்லையா? இங்க பாருங்க, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ irrelevant நான் சொன்னது கொடுத்துட்டான். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எப்படி எடுத்திருக்கோம், விச் எவர் ஹையர் எடுத்துட்டான். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எப்போ அவைல் பண்ணுன்றதை சொல்லிட்டான். பெனிஃபிட்ஸ் ஆஃப் இண்டெக்ஸேஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவைலபிள், ஆக்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி நடக்கும் அதெல்லாம் நோட்ல கொடுத்துருக்கான். நீங்க கேபிட்டல் கெயின் போட்டுட்டு இந்த ப்ரொவிஷன் நீங்க எழுதுறது மட்டும் தான் உங்களுக்கு ஒரு பேஜுக்கு போகும். கேபிட்டல் கெயின் என்னமோ 6 பேஜ்ல முடிச்சிருவீங்க. அதுக்கு நான் என்னென்ன ப்ரொவிஷன் பண்ணிருக்கேன் அப்படின்றது எழுதுறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேஜ் போகும். அதனாலதான் நான் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சம் போட தெரியல அப்படின்னாலும் ப்ரொவிஷன் எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னாலும் மார்க் இருக்கு. சம்ம போட வரல, ப்ரொவிஷன் ஞாபகம் இருக்கு அப்படின்னா ப்ரொவிஷனை எழுதி வச்சுட்டு வந்தாலும் மார்க் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சடனா ஆனா சம் போடணும், பட் மேண்டட்டரி இல்ல. திடீர்னு சம் வரல அப்படின்னா அழகா இந்த ப்ரொவிஷன் இந்த ப்ரொவிஷன் தான், ஆனா கரெக்டா எழுதணும். தப்பா எழுதிங்கன்னா மார்க் வராது. ஆனா நீங்க சொன்னீங்க நான் ப்ரொவிஷன் எழுதிட்டேன் ஆனா மார்க் வரல அப்படின்னு கூடாது. ப்ரொவிஷனும் கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஒன்ஸ் ப்ரொவிஷன் கரெக்டா இருந்தா நீ சம் கரெக்டா தான் போடுவ. ஓகே, அதனால கண்டிப்பா அதே இருக்கும். அப்ப என்னடா இதுனா டைம் பத்தல, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. நான் வந்து சம்மம் போட்டு நோட்ஸ் எழுதுனா முடியாது. நான் நோட் மட்டும் எழுதி வரேன்னா ஓகேவா சூப்பர். நோட்ஸ் மட்டும் எழுதி வச்சாலும் ஓகே பக்கா. இல்ல நோட்ஸ் எழுதுல சம் மட்டும் போடுறேன், சம் மட்டும் போறேன் சூப்பர் பக்கா. ஆனா கரெக்டா இருக்கும், ஆன்சரும் கரெக்டா இருக்கும். எனக்கு எக்ஸாக்டா ஆன்சர் வராது, ப்ரொவிஷன் எனக்கு தெரியும். அப்ப ப்ரொவிஷன் எழுதி வச்சுட்டு வா. எனக்கு எக்ஸாக்டா ஆன்சர் வரும், ப்ரொவிஷன் கொஞ்சம் சுத்துவேன், கொஞ்சம் அந்த டேர்ம்ஸ் என்னால பண்ண முடியாது அப்படின்னா ஓகே சம் போட்டு வந்துருங்க. ஓகேவா? சோ அது கேபிட்டல் கெயினுக்கு அப்படியே போடணும். சோ ஒரு ப்ரொவிஷனும் நல்லா பார்த்துட்டு வாங்க. கரெக்டா பார்த்துட்டு கரெக்டா அப்ரோச் பண்ணுங்க. ப்ரொவிஷன் ரொம்ப முக்கியம். மைன்யூட்டா சின்ன சின்ன விஷயத்துல தான் மாறும். ஓகேவா? டன். சூப்பரா இருக்கே. ஐயோ, சோ சம் பார்த்துட்டு இதை ஒரு கோத்ரூ பண்ணுங்க. ப்ளஸ் இந்த 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 சம்மரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த சம்மரி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நான் வந்ததுக்கு அப்புறமா இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இந்த பி கேஸ்ல என்ன இருக்குன்னு பாத்துருவோம். இந்த பி கேஸ்ல வந்து சில கேசஸ் கொடுத்துருக்கான், சர்டன் கேசஸ் அப்படின்னு கொடுத்து சில கேசஸ் வந்து இந்த கோல்டு ரெசிப்ட்ஸ் இந்த மாதிரி வேற ஏதாவது இருந்தா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் அந்த மாதிரி இருந்து வேற யாருக்குன்னா கிஃப்டா வந்துச்சுன்னா ஷேரே கூட கிஃப்டா தருவாங்க இல்லையா? இப்போ இங்க பார்த்த வரைக்கும் கோல்டு கிஃப்டா கொடுத்து நீங்க பாத்தீங்க. சில பேர் ஷேரை கிஃப்டா தருவான், சில பேர் பாண்ட கிஃப்டா தருவான், இதையும் கிஃப்டா தருவாங்க. ஆனா இதெல்லாம் தான் ஒரிஜினல் கிஃப்ட். ஓகேவா? ஆஸ் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பிளஸ் வந்து ஒரு
ப்ரொஃபஷனல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தான் நம்மளுக்கு gift. நீங்க வேற யாருக்குன்னா gift குடிக்கிறீங்க இன் ஃபியூச்சர் அப்படின்னா 101 ரூபா மொழி எழுதுறது இதெல்லாம் இல்லாம இந்த மாதிரி ஷேராவோ சம்திங் இன்வெஸ்ட்மெண்ட் கிஃப்டா நம்ம வந்து சிலதை பார்ப்போம். ஓகேவா? அந்த